இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இன்றைய நிகழ்ச்சிய பற்றி நம்ம ஏற்கனவே உங்களுக்காக ஒரு ஒயிட் பேப்பர் ஒண்ணு அனுப்பிச்சிருக்கிறோம். அதுல என்ன சொல்லியிருக்கிறோம்னா, முதல்ல இந்த நிகழ்ச்சி எப்ப நம்ம ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறத பத்தி, அ கொஞ்ச காலத்துக்கு முன்னாடியே ஒரு சினிமா படங்கள பத்தி அப்பப்ப நம்ம நெறைய பேசிட்டு இருப்போம். சினிமா படங்கள் எப்படி இருக்கும்? அந்த மாரி இதெல்லாம். ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது, ஏன் நம்ம இ இன்டர்நெட் தான் இப்ப இன்டர்நெட் தான் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுல எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அதுல போய் பார்த்துட்டு இருக்கும்போது, சிறந்த படங்கள் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம். சிறந்த படங்கள்னு பார்க்கும்போது, அ நெறைய படங்கள் வந்தாங்க. இன்னொரு கேட்டகரி என்னன்னா, வெற்றி பெற்ற படங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அது பார்த்தாங்கன்னா, அதாவது தமிழ்நாட்டுல 100 நாள் ஓடுன படம், 256 நாள் போடுற படம், அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அப்புறம் கிரிட்டிக்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப விரும்பின படங்கள் எத்தன. படம் ஃபெயிலியரா கூட இருக்கலாம். ஆனா கிரிட்டிக்ஸ் உதாரணமா ஒண்ணு சொல்லணும்னா, "அவள் அப்படித்தான்ங்கிற" படம் வந்து நிச்சயமா அது நெறைய பேர் ஓடவும் இல்ல படம். ஆனா கிரிட்டிக்ஸ் வந்து ரொம்ப அப்படியா? அத பாராட்டி இன்னைக்கும் அத பத்தி ஒரு ஐகானிக் ஃபிலிம்ங்கிறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அத. ஸோ இந்த மாதிரி ஐகானிக்ங்கிறதுக்கு என்னங்கிறது பத்தி நம்ம இன்டர்நெட்ல நெறைய இது இருக்கு. இங்கிலீஷ் படங்கள்ல சொல்லுவாங்க. இந்த காட்ஃபாதர் படம். அது ரொம்ப காலமா காட்ஃபாதர் 1 அண்ட் 2 அந்த 2 படமுமே ஐகானிக் ஸ்டேட்டஸ்ல சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 சிறந்த படங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மாதிரி. ஸோ தமிழ்ல அந்த மாரி முயற்சி பண்ணக்கூடாதா? அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். அப்படி பார்க்கும்போது தான், இருங்க நான் ஒரு விஷயம் சிலதெல்லாம் ஷேர் பண்ணிட்டே சொல்றேன் நான் உங்களுக்கு. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் அது. முதல்ல ஐகானிக் தமிழ் படங்கிறத பத்தி முதல்ல ஒரு சின்ன ஒரு டெஃபினிஷன பத்தி கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன் ஒரு 5, 10 மினிட்ஸ். நம்ம ரியலா எல்லார்ட்டயும் கேட்க போறோம். எல்லாரும் பதில் சொல்ல போறீங்க. எல்லாரும் நீங்க தான் டிசைட் பண்ண போறீங்க. அத வச்சுட்டு நம்ம இன்னைக்கு ஒரு லிஸ்ட் தயார் பண்ணிக்கலாம். அதாவது 230 படங்களுடைய லிஸ்ட்ட வந்து தமிழ் படங்களுடைய ஐகானிக்ன்னு நான் வெவ்வேறு சோர்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணத எடுத்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் இப்போ. இப்போ அத வந்து நம்ம இன்னும் பார்க்கடலை கடைந்து அப்படியே வாலை குறுகி அப்படியே நம்ம இத எடுக்கிற மாரி, கோவா எடுக்கிற மாரி, இதில ஒரு 100 படத்த எடுக்கலாம்ங்கிற ஒரு பிளான். சப்போஸ் இதில இல்ல 100 இல்ல இன்னொரு 10 ஆட் பண்ணணும், இன்னொரு 20 ஆட் பண்ணணும். 10 டெலீட் பண்ணி இன்னொரு 50 ஆட் பண்ணா கூட சரி. நம்ம கடைசியில ஒரு நம்பர் எடுத்துப்போம். என்ன நம்பர் வேணுங்கிறது இல்ல. பின்னாடி அத மறுபடியும் இன்னும் சேர்ன் பண்ணலாம் அத. ஸோ ஐகானிக் அப்படிங்கிறதுக்காக என்ன டெஃபினிஷன்? அதாவது எனக்கு பிடிச்ச படங்கள் அத்தனையுமே ஐகானிக் படம்னு நான் சொல்லக்கூடாது. ஐகானிக்கிறது நெறைய டெஃபினிஷன் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் அல்லது ஒரு துறை அல்லது ஒரு காலத்தில மிகவும் புகழ்பெற்ற அடையாள சின்னம். ஐகானிக்கிறது மெயின் டெஃபினிஷன் வந்து ஒரு அடையாள சின்னம் அப்படின்னு தான் சொல்றாங்க அவங்க. அதனுடைய முக்கிய பண்புகள் என்னன்னா, அதனுடைய புகழ் இருக்கணும். அந்த புகழ் வந்து பரவலான மக்களால் அறியப்பட்ட மற்றும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்றா இருக்கணும். இப்போ எங்க வீட்டு பிள்ளை வந்து ஒரு கல்ட் மூவின்னு சொல்றாங்க அது. ரொம்ப இதா இருக்கு. ஆனா, அத ஐகானிக்கா எடுத்துக்கலாமா வேண்டாமாங்கிறத பத்தி நம்ம டிசைன் பண்ணி டிஸ்கஸ் பண்ணணும். அதே மாரி தனித்துவம். மற்ற படத்திலேருந்து அது தனித்து நிக்கணும் அந்த படம். ஆஹா! இது ஒரு வித்தியாசமான படம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் அது. அதுக்கு அடுத்தது நீடித்த தாக்கம் காலங்கள் கடந்து மக்கள் மனதில் நிலைத்திருக்கணும். நிச்சயமா சில பழைய படங்கள் வந்து இன்னைக்கும் நம்ம மனசுல நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஃபுல் படத்த நம்ம பார்த்திருக்க மாட்டோம். ஆனா அதுல ஒரு சீன் அந்த சீனுக்காகவே லைக் சந்திரலேகா படத்துல உள்ள அந்த ட்ரம் டான்ஸ் அப்படிம்பாங்க. அந்த ட்ரம்ல உட்கார்ந்து ஆடுறது. அது வந்து நிச்சயமா மக்கள்ல ரொம்ப காலமானாலும் சரி அது நிக்கும். ஸோ ஐகானிக்கிறதுக்கு வந்து தனித்துவமான படம், மக்களால் எளிதில் அடையாளம் காணக்கூடிய படம், நீண்ட கால தாக்கம் கொண்ட படம், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த படம், ஒரு அழியா சின்னம், அடையாள சின்னம், கலாச்சார ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த படம், காலத்தை கடந்து நிற்கும் ஒரு துறையில் அந்த ஜெனரல்ல ஒரு புதுமையான படமா இருக்கணும். ஒரு இராவை வரையறுக்கும் படமா இருக்கணும். அந்த காலத்து செட்டப் அப்படியே கொண்டு வந்து குடுத்த படமா இருக்கணும். ஒரு புதிய பாணியை கொண்டு வர படமாவும் இருக்கலாம். ஸோ அந்த திரைப்படங்கள்ல ஏற்கனவே சொன்னது போல ஒரு கதாபாத்திரங்கள், காட்சிகள் அல்லது வசனங்கள் இருக்கும். அது நிச்சயமா மறக்க முடியாததா இருக்கும். உதாரணமா மனோகரா படத்து வசனங்களையும் சரி, பராசக்தி வசனங்கள் இன்னைக்கும் காதுல கேட்டுட்டே இருக்கும் நமக்கு. ஸோ இப்படி இதுக்கு எடுத்துக்காட்டுகள் வந்து ஒரே ஒரு இது சொல்லுவாங்க. IMDBன்னு சொல்லி ஒரு இது இருக்கு. இன்டர்நெட் மூவி டேட்டாபேஸ்ன்னு. இட் ஹஸ் காட் கலெக்ஷன் ஆஃப் ஆல் த மூவிஸ் இந்த நம்ம தமிழ்லயே இருக்கு. உலகத்துல உள்ள அத்தனை மூவிகளை பத்தி இருக்காங்க. இது Amazon வந்து வச்சுட்டு இருக்காங்க இது. அந்த இதுல வந்து ஆங்கிலத்துல வந்து அவங்க விமர்சகர்கள் வந்து கேள்வி கேட்குறாங்க. இந்த படத்த ஐகானிக்கா எடுத்துக்க முடியுமா? எடுத்துக்க முடியுமான்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் பீப்பிள் அதுக்கு ஆன்ஸர் குடுக்குறாங்க. அந்த டேட்டாவ கலெக்ட் பண்ணி அவங்க குடுக்குறாங்க. இப்ப நம்ம ஆரம்பிச்சிருக்கோமே, அதனுடைய ஒரு நம்ம ஆரம்பிச்சது ஒரு ஸ்மால் ஸ்டெப்பு. அவங்க வந்து எக்கச்சக்கமான இன்டர்நெட், மத்த ஃபெசிலிட்டீஸ், இமெயில் அதுலலாம் அனுப்பிச்சு, நெறைய கிரிட்டிக்ஸ்லாம் கேட்டு, அப்புறம் டிசைட் பண்ணிருக்காங்க. அதுல த ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன்ங்கிறது தான் நம்பர் 1 அந்த லிஸ்ட்ல இருக்கு. அடுத்தது காட்ஃபாதர், த நாட் நைட், த ஷிண்டர்ஸ் லிஸ்ட். எனக்கு தெரிஞ்ச சில படங்கள் த லார்ட் ஆஃப் ரிங்ஸ், இன்செப்ஷன், அ
அந்த குட் பேட் அண்ட் அக்லி அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம். கில் பில், இன்டர்ஸ்டெல்லர், குட் ஃபெல்லாஸ், த மேட்ரிக்ஸ், அது ஸ்டார் வார்ஸ் எல்லாம் கேட்டிருக்கோம். த சைலன்ஸ் ஆஃப் த லேம்ப்ஸ், த கிரீன் மைல் அது கேள்விப்பட்டதில்லை நான் அதிகமாக. ஒன் ஃப்ளூ வருது குக்கூஸ் நெஸ்ட்டு, அது கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துருக்கேன் படம். ஸோ இந்த மாதிரி சில படங்கள். இதை வேற ஒரு இன்னொரு டீம் வந்து வேற கணிச்சிருக்காங்க. அதுலேயும் வந்தது ஷாஷாங்க் ரெடம்ஷன்ங்கிறது தான் நம்பர் 1ல இருக்கு. அதில் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 9.3. அதான் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் 10க்குள்ளே என்ன ரேட்டிங் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டு அது மாதிரி 3.2 மில்லியன் பீப்புள் அதை ரெக்கக்னைஸ் பண்ணது 1994ல் வந்த படமானது த ஷாஷாங்க் ரெடம்ஷன். ஸோ பழைய காலத்துலையும் சரி, இப்போ கேட்கும்போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த லேட்டஸ்ட்டாக வந்த படங்களுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா பழைய படங்கள் கொஞ்சம் அவங்க மைண்ட்லேருந்து போயிடும். புது படங்கள் அதனால் இப்போ புது படங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்னுடைய லிஸ்ட்லேயுமே இந்த 130 படம் பார்த்தீங்க, 230 படங்களில் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டாக வந்த படங்கள் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுதான் இப்போதைக்கு என்னுடைய மைண்ட்லேயோ அல்லது நிறைய பேருடைய மைண்ட்லேயோ இருக்கும். ஆனால் இதுக்கு இந்த படங்களுடைய வசூலை கலெக்ஷன் பண்ணும்போது அந்த காலத்தில் எங்கள் வீட்டு பிள்ளை வந்து 50 கோடி வசூலிச்சுது. இன்னைக்கு வந்து ஜெயிலர் படம் வந்து 600 கோடி வசூலிச்சதுன்னா அது ரெண்டையும் எப்படி கம்பேர் பண்ண முடியுங்கிறதுக்காக ஒரு இது பண்ணுவாங்க. அன்னைக்கு 50 கோடி இன்னைக்கு என்ன ஈக்குவலண்ட்டு அப்படின்னு பார்த்து அது மாதிரி ஒரு கனெக்ட் பண்ணுவாங்க. நம்ம திரைப்படங்களை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணுறவங்க அது 50 கோடினா இன்னைக்கு வந்து அது வந்து 500 கோடிக்கு ஈக்குவல். ஸோ அது வந்து செகண்ட் ரேங்க்ல வருது வசூலில் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ இங்கிலீஷ் படங்களில் வந்து இப்படி இருக்கும்போது தமிழில் அடையாள சின்னமாக இருக்கிற நமக்கு என்ன படங்கள்னு சொல்லி நம்ம ஐஎம்டிபிலேயே சொல்கிறாங்க. ஒரு 100 படங்கள் அவங்க சொல்கிறாங்க. அவங்க இதில் நாயகன் மணிரத்னத்தோட படம் வந்து டாப் லிஸ்ட்டில் இருக்குது. எக்ஸாம்பிள் சில சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம நம்ம இதுக்கு போவோம். அதில் மணிரத்னத்துடைய நாயகன் வந்து உலக அளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 படங்களில் ஒன்றாக கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி 1987ல் மணிரத்னம் இது. அதாவது நிறைய பேர் இந்த ட்ரெண்ட் செட்டராக இருந்திருக்காங்க. ஒரு காலத்தில் சிவாஜி கணேசன் படமெல்லாம் ஒரு ஐகானிக் படமாக இருந்தது, ஒரு சில படங்கள். அதுக்கப்புறம் அவங்க ஒரு அதே பிராண்ட்லேயே போயிடுறாங்க. சிவாஜி கணேசன் வழக்கமான ஒரு ஆக்ஷன் அது இப்படியே போயிடுது, குடும்ப படம் அப்படியே போயிடுது. அப்புறம் அவங்களுடைய வித்தியாசமான படங்கள் ரொம்ப ரேராக தான் வருது. அது ரொம்ப அதிகமாக இருக்கிறதில்ல. அதே மாதிரி மணிரத்னம் டேரக்டர் அவரும் முதல்ல வந்தபோது நிறைய ஒரு வித்தியாசமான படங்கள் கொண்டு வந்தார். அப்புறம் கொஞ்ச நாளாக போனாலும் அவர் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாக்கு போயிடுறாரு. அது மாதிரி பாலச்சந்தரில் முதல்ல வந்த படங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். ஸ்ரீதர் அவருடைய படங்கள் ஆரம்பத்தில் கல்யாண பரிசு இதெல்லாம் நல்ல ஒரு ஸ்ட்ரைக்கிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் பின்னாடி போக போக அவர் அப்படியே ஒரே மாதிரி நார்மலைஸ் ஆகிடுறாங்க. அவங்க சினிமா ஃபீல்டில் அது இருக்கணும்னா அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இப்போ அது மாதிரி பராசக்தி, இருவரில் மணிரத்னத்தோட படம் ஓடவே இல்லை. 20 நாள் கூட ஓடலைன்னு சொல்லுவாங்க அந்த படம். ஆனால் அது தமிழ் அரசியலையும் சினிமாவையும் நினைச்ச ஒரு காவியமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அன்பே சிவம் அது ஒரு கிளாசிக் மூவி. கமல் அந்த மாதிரி அந்த காலத்தில் வந்து நிறைய ஐகானிக் மூவி கொடுத்துருக்காரு. அது ஒரு ஐகானிக் மூவின்னு நான் சொல்கிறேன். அது நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா இல்லைங்கிறத பார்ப்போம். ஆனால் கமல் நிறைய அந்த குணாங்கிற படம், அபூர்வ சகோதரர்கள், இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படங்கள் எல்லாம் கொண்டு கொடுக்கறது வந்து கமல் எக்ஸ்பர்ட். அதில் குருதி புனல் அதில் ஒன்று நிச்சயமான ஒரு படம். 3ஆம் பிறை அது பாலு மகேந்திரா வருது. தேவர் மகன் இந்த மாதிரி 16 வயதினிலே. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த படங்கள்லேயே ஒன்றுமே இல்லையான்னு எனக்கு தோணும். அதில் ஜெய் பீம் அது ஒரு சமூக சட்ட போராட்டத்தை, அது ஆக்சுவலாக ரியலாக நடந்ததை அதை பண்ணியிருக்காரு. விசாரணைங்கிற படம் அது ஒரு வித்தியாசமான ஐகானிக் மூவி. சூதுகவும், நடுவில் கொஞ்சம் பக்கங்களை காணும். விஜய் சேதுபதி இப்போ கொஞ்சம் வித்தியாசமான படங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி பொழுதுபோக்கை தாண்டி சினிமா மொழியை மாற்றியமைத்தது தான் ஐகானிக் படைப்புகள். இதை பற்றி தான் இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். 230 படம் இருக்கு நமக்கு. அதில் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு எக்ஸல் ஷீட் காமிக்கிறேன். இது தெரியுதா எக்ஸல் ஷீட் உங்களுக்கு? எக்ஸல் ஷீட் தெரியுது இல்லையா? ஓகே. இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு ஷீட் 1ல நான் என்ன படுத்திருக்கேன்னா, ஐகானிக் மூவின்னு சொல்லி நம்ம நெட்ல இருந்து வந்தது அதெல்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 750 படம். எக்ஸல் ஷீட் தெரியலைங்க சுந்தரராஜன் சார். எக்ஸல் ஷீட் தெரியல. தெரியலையா? இணையதளத்தில் பலரால் சிறந்த தமிழ் படம் அப்படின்னா ஔவையார் கண்ணகி அதுதான் தெரியாது. அதான் தெரியுதா? அதான் கேட்டேன். எக்ஸல் ஷீட் தெரியுது. ஓகே. வேர்ட் டாக்குமெண்ட் தான் தெரியும். ஓகே இருங்க. ஒரே செகண்ட். இப்போ தெரியுதா? தெரியுதுங்க சார், தெரியுது. இப்போ தெரியுது சார். நவ இட்ஸ் ஓகே. ஜஸ்ட் இதில் நம்ம ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, ஜஸ்ட் ஷோ தான். அது என்னங்கிறது காமிக்கிறதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட்ல வந்து ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த அந்த லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி இங்கே கடைசி லிஸ்ட் வரும். இந்த ரைட் ஹேண்ட்ல இருக்கிறதா? இருங்க.
You should go to the right end நினைக்கிறேன். இங்கிலீஷ் ஐகானிக் மூவி ஆல் தமிழ் மூவிஸ்னு ஒன்று நெட்ல ஆல் தமிழ் மூவிஸ்னு ஒன்று இருக்கு. தமிழ் படங்கள் இன்னைக்கு மார்ச் 31 வர வரைக்கும் 1931 அதுதான் ஃபர்ஸ்ட் படம் காளிதாஸ்னு படம் வந்தது. அத்தனையும் சேர்த்து அதில் நெட்டில் வெவ்வேறு இடத்துல இருந்தது. அதெல்லாம் செலக்ட் பண்ணி ஒரு விக்கிபீடியா ஒன்று இருக்கு. அந்த விக்கிபீடியா தான் மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். கிட்டத்தட்ட 8000 சில்லற படங்கள், அதில் சில ரிப்பிட்டிஷன் இருக்கும், சில வராத படங்களையும் சேர்த்துருப்பாங்க. ஆனால் ஜஸ்ட் ஒரு ரேப்பிடாக அப்படியே உங்களுக்கு சொல்கிறேன் நான். இது 2018 வந்த படங்கள். இதெல்லாம் கொஞ்சம் வெவ்வேறு ஆர்டரில் இருந்தது. அதை கொஞ்சம் எடுத்து போட்டிருக்கேன் நான். கடைசி இதுக்கு வருவோம் நம்ம. ஸோ 3500 படம் ஜெர்ரின்னு அறிந்தும் அறியாதம். இன்னும் 2005 தான் வந்திருக்கோம். 3508 படம் பின்னாடிலேருந்து பேக்கில் போயிட்டு இருக்கோம் நம்ம. அதில் வரும்போது உங்களுக்கு பாருங்க, இப்போ 4000 படம்ல ஆணழகன் அந்த ரேஞ்ச் படம், இளவரசி, இந்திரா படங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் இயருக்கு காணும் இதிலெல்லாம் பின்னாடி 1931 100 வருஷம் ஆகுது. கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகுது. ஆமா, இன்னும் 5 வருஷத்துல 100 வருஷம் ஆகுது. ஆனா இது தமிழ் படம் பேசும் படம் வந்ததுலேருந்து தான் கிடக்கு. ஆனா தமிழ் படம் 100 வருஷம் ஏற்கனவே கொண்டாடிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வருஷத்துக்கு 100 படம் வந்திருக்குமே. மேலே இப்பெல்லாம் 200 படம் வருது சார். அந்த காலத்துல 40 படம் தான் ஸ்டாண்டர்டா. 80s 70sல வந்து 40 படங்கள் தான் வந்து இருந்தது. இப்ப பாருங்க, அந்த காலத்துல முதல்ல படம் காளிதாஸ் 1931. அதுல 100 படம் தர்மா அப்படின்னு சொல்லி ஒண்ணு வந்திருக்கான். ஆனா அது உண்டா இல்லையான்னு டவுட்டு. அதுக்கப்புறம் வந்த படங்கள் சும்மா காலவா, ஹரிச்சந்திரா, பாரிஜாத புஷ்பராகம், ராமாயணம், வள்ளி திருமணம், இதெல்லாம் 1932ல இந்த மாதிரிலாம் வந்திருக்கு. 33ல ஒரு 5 படம் வந்திருக்கு. 34ல ஒரு 7-8 படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இது மாதிரி படங்கள் நிறைய வந்திருக்கு. இது ஒரு இது. ஸோ இங்கிலீஷில் ஐகானிக் மூவிஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தேன். அது ஒரு லிஸ்ட்டு. அது ஒரு நிறைய 100 படத்துக்கு மேலே, 100-200 படத்துக்கு மேலே ஒரு லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஆல் தமிழ் மூவிஸ் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இன்னும் சில ஐகானிக் மூவிஸ் செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு உதாரணமாக இருந்தது வந்து எம்ஜிஆர் படங்கள் ஒரு லிஸ்ட்டு இருக்குது. எம்ஜிஆர் படங்கள் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 230 இருங்க பார்த்துடலாம், 139 படம் எம்ஜிஆர் படங்கள் இருக்குது. நல்லதே நாடு கேட்குங்கிறது தான் கடைசி படம். அது வந்ததா இல்லையான்னு தெரியல. அவசர போலீஸ் செத்தப்புறம் பாக்யராஜ் ஏதோ பண்ண கதை. மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் தான் அபிஷியலா வந்தது மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அதுதான் கடைசி படம். அதுக்கு அடுத்தது வந்து அவசர போலீஸ்ன்னு சொல்லி அவர் பாதியில இருந்தது பாக்யராஜ் எடுத்து ரிலீஸ் பண்ணாரு. பாக்யராஜ் மிச்சம் எடுக்க ட்ரை பண்ணாரு, வரல. அது வந்துச்சு, படம் வந்துருச்சு. ஆமா, பாக்யராஜ் நடிச்சு அது வந்து நல்லதே நாடு கேட்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அது வந்ததா இல்லையான்னு தெரியல. இது எம்ஜிஆர். அதே மாதிரி போலீஸ் வந்து சார், அவசர போலீஸ் பாத்துருக்கேன். ஓகே. ஆமா, பழைய அவசர போலீஸ் ஒன்று இருக்கும், இல்ல புதுசு ஒன்று இருக்கும். அவசர போலீஸ் 100. ஆமா, சரி. அப்புறம் அதே மாதிரி சிவாஜி கணேசனுடைய படங்கள் ஃபுல்லா அது ஒரு 200-300க்கு மேல இருக்கும் அவருடைய படங்கள். சிவாஜி கணேசனுடைய படங்கள் வந்து 341 படம், நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கு. அதனால 300க்கு கிட்டத்தட்ட மேற்பட்ட படங்கள். அது அவருடைய பின்னாடி இப்போ 200க்கு மேல உள்ள படங்கள்ல வந்து 1-2 தான் நமக்கு மனசுல நினைக்கக்கூடிய படங்களா இருந்தது. ஆனா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 100ல நிறைய ஹிட், நிறைய செஞ்சுரி போட்டுப்பாரு அவரு. அதே மாதிரி மணிரத்னம் நம்மளுடைய லிஸ்ட், அவருடைய படங்கள்ல நிறைய நம்ம இதுல வந்துட்டு இருக்கு. டோட்டல் எவ்வளவு சார் மணிரத்னம் டோட்டல் எவ்வளவு? மணிரத்னம் வந்து 30 படம் தான் சார் மெயினா வருது. ஹிந்தி படங்கள் அதெல்லாம் கணக்குல இதுல வரல. சிலதெல்லாம் ஹிந்திலேயே தனியா எடுத்துட்டு தானே இருக்குது. ஆனா ஹிந்தி தமிழ் தான் மெயினா இருக்கு அவருக்கு. இப்ப தில்சிங் பாரதி ராஜா இருக்கா? அடுத்தது இருக்கு. அடுத்தது பாரதி ராஜா வரும். பாரதி ராஜாவுடைய படங்கள் வந்து கிட்டத்தட்ட 34 படங்கள் இருக்கு. இது வந்து ஷார்ட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல, நாட்டு இந்த ஆர்டர்ல இல்லை. அதனால அது உங்களுக்கு முதல்ல கடைசி படம் எதுவும் சொல்ல முடியாது. அந்தி மந்தார, அலைகள் ஓய்தல், இவரும் சில ஒரு கைதி டைரி, கடலோர கவிதைகள், இதெல்லாம் நல்ல கருத்தம்மா, கிழக்கு சீமையிலே, இதெல்லாம் ரொம்ப நல்ல அவருடைய நாடோடி தென்றல், நல்ல படங்கள். இதெல்லாம் நல்ல படங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுனா எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீதருடைய படங்கள், அவர் இது கல்யாண பரிசு, தேன் நிலவு, போலீஸ்காரன் மகள், நெஞ்சில் ஒரு ஆலயம், அவருடைய படங்கள். ஆனால் பின்னாடி அவரும் நார்மலைஸ் ஆகிட்டார். வைர நெஞ்சம், உரிமை குரல், மீனவ நண்பன் அப்படிங்கிற மாதிரி அவர் போயிட்டார். அதே மாதிரி பாலச்சந்தருடைய படங்கள், பாலச்சந்தருடைய படங்கள் கிட்டத்தட்ட 100 படம் அவர் டைரக்ட் பண்ணியிருக்காராம் பாலச்சந்தர். ஆனால் இதில் இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 55 படங்கள் தான் தமிழ்னு நினைக்கிறேன். மற்ற தெலுங்கு, ஹிந்தி, மற்ற இடத்துல பண்ணது அதெல்லாம் சேர்த்து வருது. அவருடைய கிளாசிக் படங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம இது எல்லாத்துலேயுமே நம்ம ஒரு எடுத்து இதை நம்ம தேர்ந்தெடுத்து இப்போ நம்ம பண்ணுறது தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போகிற இது.
இன்னைக்கு நம்ம பார்க்க போறிய லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட் 230 கிட்டத்தட்ட அதை வச்சு டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே. சார் இந்த லிஸ்ட்ல இல்லாத சில படம் ஆனா சேர்க்கணும்னு நினைக்கிற படம் அதுவும் சொல்லலாம் இல்லையா? அதைத்தான் சொல்லணும் இப்போ. அதாவது ஆ. இந்த லிஸ்ட்ல இல்லாத படங்களே சொல்லணும் நீங்க. இதெல்லாம் ஆ. என்னுடைய கணிப்புல இருக்கு. அதெல்லாம் நான் ஆட் பண்ணிட்டே வந்துடுறேன். அப்புறம் இதுல இருந்து லிஸ்ட்ல இருந்து எதை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லணும். அதையும் நம்ம எடுத்துப்போம். முதல்ல அடிஷன் அப்புறம் டெலிஷன் எடுத்துக்கலாம். முதல்ல அடிஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ இதில் இருக்கிறத வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணி பண்ணுவோம் இப்போதைக்கு. அதுக்கப்புறம் அதை டெலிஷனுக்கு நம்ம என்னென்ன இருக்கு, எதை டெலீட் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு ஸ்டேஜில் நிறுத்திப்போம். நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் முடிஞ்ச உடனே நிறுத்திப்போம். இது நாட்டை இன்னைக்கே நம்ம எல்லாத்தையும் டிசைட் பண்ணி முடியுங்கிறது முடியாது. ஏன்னா நம்ம இன்னைக்கு வந்திருக்கிற சாம்பிள் நம்ம பீப்புளும் கம்மி தான். இவங்க நம்மளுடைய கணிப்பில் அதை வச்சுப்போம். இன்னும் 2-3 ரவுண்ட்ஸ் பின்னாடி யார்ட்டையாவது கேட்போம், நிறைய பேரை கேட்போம். அதை கேட்டுட்டு நம்ம மேபி இன்னொரு 1 மந்த்லேயோ 2 மாதத்துலேயோ ஒரு ஃபைனல் லிஸ்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணிவிடுவோம் நமக்குன்னு அந்த மாதிரி. ஸோ இப்போ படிக்காதவங்க, அதாவது அந்த பேப்பர் பார்க்காதவங்களுக்காக இப்போ நான் சொல்லிடுறேன். ஜஸ்ட்டு ஒரு இது முதல்ல வந்த படங்கள், அந்த காலத்தில் வந்த படங்கள் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பழைய ஓல்ட் டைமர்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிற படங்கள். அந்த காலத்தில் நான் ஃபீல் பண்ணது கண்ணகி, பராசக்தி, ஔவையார், தேவதாஸ். அந்த நாள், மலைக்கள்ளன், மலைக்கள்ளன் நல்ல நாமக்கல் கவிஞருடையது, மனோகரா, ரத்தக்கண்ணீர், மதுரை வீரன், ரங்கோன் ராதா, கல்யாண பரிசு, சிவகங்கை சீமை, வீரபாண்டிய கட்டபொம்மன், பாதை தெரியுது பார், பாதை தெரியுது பார் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது கேள்விப்பட்டீங்கன்னா ஜெயகாந்தன். சொல்லுங்க. நானே அதிகமாக கேள்விப்பட்டதில்லை. ஜெயகாந்தன். கப்பலோட்டி ஜெயகாந்தன் இல்ல தான் இல்ல அது. இல்ல 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 இல்லை இல்லை இல்லை, அது வேற ஒருத்தருது. கப்பலோட்டிய தமிழன், பாசமலர், நெஞ்சில் ஒரு ஆலயம், போலீஸ்காரன் மகள், சாரதா, சுமைதாங்கி, பொம்மை, காதலிக்க நேரமில்லை, நவராத்திரி, பூம்புகார், புதிய பறவை, சர்வர் சுந்தரம், எங்க வீட்டு பிள்ளை, இதய கமலம், நாணல், நீர்க்குமிழி, திருவிளையாடல், உன்னை போல் ஒருவன், அன்பே வா, சித்தி, யாருக்காக எழுதான், எதிர்நீச்சல், தில்லானா மோகனாம்பாள், இரு கோடுகள், துலாபாரம், முகமது பின் துக்ளக், புன்னகை, தாகம், அரங்கேற்றம், அவள் ஒரு தொடர்கதை, அபூர்வ ராகங்கள், அன்னக்கிளி, 3 முடிச்சு, உணர்ச்சிகள், அவள் அப்படித்தான், 16 வயதிலே, அக்ரஹாரத்தில் கழுதை, சில நேரங்களில் சில மனிதர்கள், முள்ளும் மலரும், சிவப்பு ரோஜாக்கள், அடியாத காலங்கள், குடிசை, பசி, உதிரிப்பூக்கள், மூடுபனி, ஒருதலை ராகம், கரையெல்லாம் செண்பகப்பூ, நண்டு, தண்ணீர் தண்ணீர், தில்லுமுள்ளு, 3ஆம் பிறை, 7வது மனிதன், கண் சிவந்தால் மண் சிவக்கம், சலங்கை ஒலி, சங்கராபரணம், தோடி ராகம், மைடியர் கொட்டிச்சாத்தான், சிறை, முதல் மரியாதை, வேதம் புதிது, பூவே பூச்சுடவா, சிந்து பைரவி, மௌன ராகம், பேசும் படம், வீடு, அபூர்வ சகோதரர்கள், அபூர்வ சகோதரர்கள், கமல், ஒரே ஒரு கிராமத்திலே, சந்தியா ராகம், அஞ்சலி, நாயகன், உச்சி வெயில், மறுபக்கம், தளபதி, குணா, ரோஜா, தேவர் மகன், மகாநதி, ராவணன், பாம்பே, மோகமுள். சரி, படிச்சுட்டே இருந்தோம்னா இன்னும் இதாக இருக்கும். சரி, ஒரு குயிக்குறா படிச்சிடுறேன். குதிப்புணர், சிறைச்சாலை, இந்தியன், அவை சண்முகி, இருவர், காதலுக்கு மரியாதை, ஹவுஸ்ஃபுல், முதல்வன், சேது, ஹேராம், அலைப்பாயுதே, இதெல்லாம் கிட்டத்தட்ட இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துடும். அது கண்டுகொண்டேன், பாரதி, ஆனந்தம், தவமாய் தவமிருந்து, பாண்டவர் பூமி, நந்தா, காசி, அழகி, கன்னத்தில் முத்தமிட்டால், காமராஜ், ரமணா, அன்பே சிவம், காக்க காக்க, பிதாமகன், ஒருத்தி, விருமாண்டி, ஆட்டோகிராஃப், 7G ரெயின்போ காலனி, காதல், ராம், சந்திரமுகி, அந்நியன், கஜினி, புதுப்பேட்டை, இம்சை அரசன், 23ஆம் புலிகேசி, வெயில், மொழி, பருத்தி வீரன், பெரியார், பள்ளிக்கூடம், 9 ரூபாய் நோட்டு, சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், வாரணம் 1000, காஞ்சிபுரம், புதிய பாதை, உன்னைப்போல் ஒருவன், அங்காடி தெரு, 1000ல் ஒருவன், 2, எந்திரன், மைனா, தென்மேற்கு பருவக்காற்று, ஆடுகளம், தெய்வத் திருமகள், வழக்கு எண் 18-19. பார்த்தீங்களா, பின்னாடி நிறைய படங்கள் வருது. மணங்கொத்தி பருவை, நடுவில் கொஞ்சம் பக்கங்கள் காணும், கும்கி, விஸ்வரூபம், சூதுகவும், தங்க மீன்கள், ஓநாயி மாட்டுக்கொட்டியும், ராமானுஜம், கோச்சடையான், பண்ணையாரும் பத்மினியும், தெகிடி, வாயும் மூடி பேசவும், முண்டாசுப்பட்டி, சதுரங்க வேட்டை, ஜிகிர் தண்டா, மெட்ராஸ், காக்கா முட்டை, தனி ஒருவன், பாபநாசம், ஓ காதல் கண்மணி, இன்று நேற்று நாளை, பாகுபலி, ஆரஞ்சு மிட்டாய், உரிமீன், கபாலி, பிச்சைக்காரன், இறுதிச் சுற்று, விசாரணை, கணிதன், மனிதன் 2, மனிதன் கோ மனிதன் 2, உதயநிதியோட படத்தை சொல்றாங்க, உரியடி, ஜோக்கர், குற்றமே தண்டனை, சென்னை 28, துருவங்கள் 16, விக்ரம் வேதா, மாநகரம், குரங்கு பொம்மை, அருவி 2.0, காலா, வடசென்னை 96, வருத்தப்படாத வாலிபர் சங்கம், மேற்கு தொடர்ச்சி மலை, பரியேறும் பெருமாள், கோலமாவு கோகிலா, கைதி, அசுரன், பேரன்பு, சர்வம் தாளமயம், சூப்பர் டிலக்ஸ், மெஹந்தி சர்க்கஸ், ஒத்த சிறப்பு சைஸ் 7, அருவம், சூரரை போற்று, திரௌபதி, ஜெய்பீம், மாநாடு, கவலி ஃப்ரம் நெடுக்காவேரி, சார்பட்டா பரம்பரை, தலைவி, வினோதய சித்தம், பொன்னியின் செல்வன் 1 and 2, கடைசி விவசாயி, ராக்கெட்ரி நம்பி, இரவின் நிழல், தலைக்கூத்தல், அயோத்தி, விடுதலை 1 and 2, தண்டட்டி, இருகப்பற்று, பார்க்கிங், மகாராஜா, டூரிஸ்ட் ஃபேமிலி, சித்தா, லப்பர் பந்து, அமரன்.
ஸோ இது ஒரு பெரிய ஒரு 230 லிஸ்ட் நம்ம எடுத்து பண்ணியிருக்கோம். இதை ஒரு தடவை படிச்சுட்டேன் நான். இப்போ கிட்டத்தட்ட இதுக்கே நம்ம கிட்டத்தட்ட ஒரு 25 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நம்ம எப்படி ப்ரொசீட் பண்ண போறோம்னா, இதில் நம்ம என்னென்ன படங்கள் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் சொல்லுங்க. நான் சொல்ல அப்படியே நான் அடிச்சுட்டே வந்துடுறேன் இதில். இப்போ நான் முதல்ல வந்து யாரை கேட்குறேன்னா ஃபர்ஸ்ட் சரி மதுவந்தி நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் 2 மினிட்ஸ் எடுத்துங்க, அப்புறம் 2வது ரவுண்ட் எடுத்துக்கலாம். நீங்க நான் 3 படம் குறிச்சு வச்சிருக்கேன். ராஜபார்வை. ராஜபார்வை இருங்க. அடுத்தவங்க எல்லாம் நீங்க அப்படியே நோட் பண்ணி வச்சுங்க. அப்புறம் மெய்யழகன். ஆஹா. அப்புறம் வாழை. வாழை. ஆஹா. இது 3 தான் நான் நோட் பண்ணிருக்கேன். சரியா? சரி. இத பத்தி ஐகானிக்க பத்தி ஒரு நிமிஷம் சொல்லிடுங்களேன். நீங்க உங்க ஐடியா பத்தி. உங்க ஐடியா எப்படி இருக்கு? அதுல நம்ம நினைச்சதெல்லாம் அழகா எல்லாமே கவர் பண்ணிருக்கு. தனித்துவமா இருக்கணும், ஒரு வித்தியாசமா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு அதை நினைவுல இருக்கணும். இதெல்லாம் தான் என்னோட அளவுல ஒரு அடையாளம். அந்த வகையில இந்த 3 படமும் விட்டு போன படம் 3ம் அதை ஃபில்லப் பண்ணுது. ராஜபறவையோ மெய்யழகனோ வாழையோ அது தனித்துவமா இருந்தது. இன்னைக்கு நினைவு இருக்கும். ஒரு தடவை பார்த்தா கட்டாயமா நினைவு இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சினிமா. அதுதான் அதுக்கு ஐகானிக் என்னோட டெஃபினிஷன். தேங்க்யூ சார். இந்திரா ராமநாதன் நீங்க. சார் நானும் ராஜபார்வை வச்சிருந்தேன். இதுல காக்கா முட்டை இருக்கா? இருக்கு. ஓகே, ராஜபார்வை தான் நான் வச்சிருந்தேன். ஏன்னா அது வந்து கண்ணு தெரியாம இருந்த மாதிரி. பொம்மலாட்டம் கூட நான் போட்டிருந்தேன். பாரதி ராஜாவோட பொம்மலாட்டம். நான் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நம்ம இது வேண்டாங்கிறது கிடையாது. சொல்லுங்க. சீனு ராமசாமியோட நீர்ப்பறவை ரொம்ப நல்ல படம் அது. நீங்க வரும்போது சொல்லுங்க. நீங்க இப்ப இந்திரா ராமநாதன் வேற ஏதாவது இருக்கா? ஒருத்தர் எல்லாருமே சொல்லணும் உங்களுடைய கருத்துக்கள். அதுதான் நீர்ப்பறவை சொல்றாங்க. நீர்ப்பறவை சீனு ராமசாமி, இந்திரா ராமநாதன். நீர்ப்பறவை சீனு ராமசாமி. இல்ல அது கிரிஜா ராமநாதன் சொன்னாங்க. ஓகே, கிரிஜா பாஸ்கர் சொன்னாங்க. சாரி. சரி இருக்கட்டும். இந்திரா ராமநாதன் வேற ஏதாவது ஆக்ஷன் இருக்கா உங்கள்ட்ட? இல்ல சார், இது எதையுமே குறைக்க கூடாதுங்கிறதா என்னோட ஒரே இது. இல்ல நீங்க ஒரு சினிமா ஆத்தென்டிக் பர்சன். அதனால உங்களுக்கு நிறைய சினிமா பத்தி பழைய டேட்டா பேஸ் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம வசந்த மலர்ல கூட வசந்தமே பாடல நிறைய எடுத்திருக்கீங்க. இப்ப சொல்லுங்க நீங்க கிரிஜா பாஸ்கர். எனக்கு குரங்கு பெடல் சேர்க்கணும், நீர்ப்பறவை, அப்புறம் அசுரன். அசுரன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, குரங்கு படல், அதான் நீர்ப்பறவை குரங்கு படல் 2 தான் எனக்கு. அவ்வளவுதானா? நிறைய சொல்லுங்க. வாழை வச்சிருந்தேன், அது இவர் சொல்லிட்டாரு, மதுவந்தி சொல்லிட்டாரு. அது வாழை சொல்லிட்டாரு. வாழை தோட்டம் போட்டுங்க. ஆமா ஆமா, வாழைத்தோட்டம் போட்டாச்சு. அது சார் வாவேசு சார் நீங்க வரீங்களா? எனக்கு வந்து ஒரு பழைய படம் சார், கொஞ்சம் சலங்கை. கொஞ்சம் சலங்கை. ஏன்னா முதலாக வந்து ஒரு அருமையான நாதஸ்வரத்தை வச்சு ஒரு இசையா கொண்டு வந்தாங்க. அதுல கொஞ்சம் சலங்கை இல்லையா? அதுல இல்ல, நான் உங்களுக்கு எழுதியிருந்தேன் நினைக்கிறேன். உங்களுக்கு மெயிலே போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். இல்ல ஓகே, இல்ல ஒண்ணுதான் இருக்கு. சொல்லுங்க. ஓகே, காவிய தலைவி கூட இல்ல. நம்ம அது மாதிரி வந்து அந்த இது சார், 1 மினிட். அந்த இருங்க, இப்ப இவங்க சொல்லட்டும். இவரு வாவேசு சார் சொல்லட்டும். சொல்லுங்க சார். இந்த கொஞ்சம் சிலைங்க அப்புறம் அதான் நான் பழசுதான் எனக்கு தெரியும். இந்த பாட்டு வருமே, என்ன படம் பேரு ஞாபகம் இல்ல. அந்த சொல்லுங்க, கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல வைஜெயந்தி மாலா பத்மினி டான்ஸ் வருமே, என்ன வஞ்சிக்கோட்டை வாலிபன். எஸ், சாரி டு சே, ரெண்டுமே ஜெமினி கணேசன் எனக்கு ரொம்ப பிடிக்காத ஆளு. லிஸ்ட்ல இருக்கு. வஞ்சிக்கோட்டை இருக்கு. இல்ல நான் பாத்துட்டேன். நான் ரெண்டுமே சொல்லணும்னு நினைச்சேன். நான் பாத்துட்டேன். கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல வஞ்சிக்கோட்டை வாலிபன் இல்ல, அதை நான் எழுதிக்கிறேன். அது ரெண்டுமே வந்து ஒரு என்ன பொறுத்த ஐகானிக்ங்கிற லெவல்ல வரதுக்கு இசை சம்பந்தமா அந்த டான்ஸ் வந்து பினாமினல் டான்ஸ். ஆமா, சபாஷ் சரியான போட்டி தான். ஆமா, அந்த 2 தான் சார் இந்த சைடுல இருந்து நீக்க வேண்டியது. சொல்லணுமா ஏதாவது? இல்ல அப்புறம் சொல்லுங்க சார். முதல்ல ஓகே, சேர்ப்போம். ஓகே, ஃபாண்ட் மாதிரி இருக்கு பாருங்க. சரி, வாலிபன். அப்புறம் திருத்திக்கிறேன். அடுத்தது யார் வரீங்க? சாய் கோவிந்தன் நீங்க வரீங்களா? சாய் கோவிந்தன். ஆமா சார், நான் சொல்றேன். பாமா விஜயம். ஆஹா. இரும்பு திரை.
இரும்பு திரை நல்ல இந்த மில் தொழிலாளி பத்தி வச்ச படம். பாமா விஜயம் வரவு எட்டனா செலவு எட்டனா. நம்ம கிருபாவும் சொன்னாரு இந்த படத்தை பத்தி. ஆமா சொல்லுங்க. வந்து தப்பு தாளங்கள். ஆஹா இது அதெல்லாம் என்னுடைய classic. முதல் லிஸ்ட்ல இருக்கு. 730 லிஸ்ட்ல இருக்குது. அப்படியா? ஓகே. 3 முகம். அது மூன்று அவ்வளவா இது இல்ல. ரஜினிகாந்த். ரஜினிகாந்த். அப்புறம் பலே பாண்டியா இருந்ததான்னு தெரியல, அது நான் இல்ல கவனிக்கல. பலே பாண்டியா முதல்ல இருந்தது, அப்புறம் அது ஆ, செகண்ட் லிஸ்ட்ல போயிடுச்சு. ஓகே. ஆ. அடுத்தது அவ்வளவுதான் சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த ஐகானிக் இதை பத்தி? எந்த மாதிரி படங்கள் இருக்கா இதுல? நீங்க எதிர்பார்க்குற ஐகானிக் இருக்கான்னு சொல்லுங்களேன் கொஞ்சம். கண்டிப்பா சார். பாமா விஜயம் எடுத்தீங்கன்னா அந்த அந்த மாதிரி ஜானர் வந்து பாத்தீங்கன்னாக்க இப்போ 2-3 கேரக்டர்ஸ் வந்து டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன்லாம் கூட வர மாதிரி அந்த சாரி அந்த இதில் சொல்ல பாமா விஜயம் வந்து நல்ல ஹாஸ்யம் வந்து ரொம்ப இயல்பாகவே இருக்கும் அதில் நிறையாவே. அண்டு சமூக கருத்து இருக்கும். அதனால டெஃபினட்டாக அது எடுக்கிறேன். தப்பு தாளங்கள் வந்து அதாவது எதனால் அது தப்பு தாளங்கள்ன்ற அந்த டிஃபைன் பண்ணுற அந்த இதுவே நல்லா இருக்கும் சார் அது. கரெக்ட். ரெண்டு பேருமே நெகட்டிவ் கேரக்டர்ஸ், ஆனால் அவங்க எப்படி அந்த வாழ்க்கையை லீட் பண்ணுறாங்கன்றது வந்து ஒரு ரொம்ப நல்ல இது. அண்டு 3 முகம் அப்படி தான் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது 3 ஆக்ஷனில் வந்து அந்த 3 ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அந்த ஸ்டோரி லைனையே கூட. அந்த அதில் டயலாக்ஸ்லாம் ரொம்ப இன்றைக்கும் ரொம்ப பாப்புலராக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க. அந்த அதே குழந்தைகிட்ட போய் அலெக்ஸ் பாண்டியன்ற பேரை சொல்லு, அவங்க அம்மாவை சேர்த்து மூடும் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த டயலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கும் கொஞ்சம் ரொம்ப ஐகானிக்காக இருக்கும் அந்த டயலாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி அந்த குளோபை உருட்டிகிட்டே பேசும்போது இவர் பேசும்போது டக்குன்னு அதை நிறுத்திட்டு அது பேசுறது, அது மாதிரி அந்த ஸ்டைல்ஸு எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அந்த இதில் பண்ணியிருப்பாரு அது. ஸோ தேங்க்யூ இதனால சார். இதுதான் என்னோட இதில் ஐகானிக்காக நான் வச்சுருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் கணேஷ் ராம் நீங்க சொல்லுங்க சார் உங்களுடைய சொல்றேன் சார். என்கிட்ட ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. ஆஹா சார் இட் ஸ்டார்ட்ஸ் வித் வெண்ணிலா கபடி குழு, ஆஹா சூப்பர். அப்புறம் பசங்க பசங்கவா? பசங்க தென் மயக்கம் என்ன, ஆ. ஒரு கிடாயின் கருணை மனு. ஒரு கிடாயின்னு எழுதிக்கிறேன், அப்புறம் ஃபுல்லா இது பண்ணிக்கிறேன். சரி. அப்புறம் சாந்தி. சிவாஜி கணேசனுடைய சாந்தியா? ஆமா ஆமா. ஒரு புல்லாங்குழல் அடுப்பு ஊதுகிறது. ஒரு புல்லாங்குழல். இன்னும் நிறைய இருக்கா? அப்படின்னா பின்னாடி இருக்கு, இன்னும் 2-3 உங்கள்கிட்ட இருக்கு. ரைட். Okay. மெட்டி நந்தலாலா. அப்புறம் வந்து அவர் இவர் சொன்னார் அந்த ஹாஸ்யத்துல. அதுல எனக்கு ஒரு 4-5 இருக்கு சார். சோப்பு சிப் கண்ணாடி, கலாட்டா கல்யாணம், பொம்மலாட்டம், பழைய பொம்மலாட்டம், அது சோவோட பொம்மலாட்டம், இது காசேதான் கடவுளடா. இது எல்லாமே ஒரு மாதிரி ட்ரெண்ட் செட்டர். அதனால இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். எல்லாமே ஹாஸ்யம். நீங்க அனுப்பிச்சிருங்க சார், பாமதி எனக்கு மெசேஜ்ல அனுப்பிச்சு விட்டுருங்க. அனுப்பிச்சு விடுறேன் சார் வாய்ஸ். ஓகே அப்புறம் சார். அழகிய தீயே, அவ்வளவு. அழகிய தீயே அது ஒரு நல்ல படம் தான். ஆமா. இப்போ கடைசியில எலிமினேஷன்ல தான் நமக்கு ரொம்ப மாட்டி கஷ்டப்படுவோம். சுந்தரராஜன் 1 மினிட். நம்ம சொன்ன எல்லாருமே உங்களுக்கு மெயில் மறுபடியும் அனுப்பிச்சிடுறோம் ஃபார் ரெஃபரன்ஸ். ஆமா, நீங்க சொன்ன படத்தை எனக்கு மெசேஜ்ல வாட்ஸ்அப்ல நம்ம அனுப்பிச்சிட்டீங்கன்னா எல்லாருக்குமே அனுப்பிடலாம். சோ தட் நீங்க அனுப்பிச்சிட்டீங்கன்னா பக்காவா ஆட் பண்ணிக்கலாம். எப்படியும் பின்னாடி டெலிஷன்ஸ் தான் நமக்கு மீனா போக வேண்டியிருக்கும். சார் அனந்த் ரவி வாங்க. திருடா படம். கடைசி அடிஷன்ஸ் எல்லாம் நீங்க கடைசியில சொல்லலாம் மேடம். அடுத்த ரவுண்ட்ல போவோம். இப்ப ஒரு ரவுண்ட் முடிச்சிருவோம் எல்லாரும். அனந்த் ரவி சார், வாய்ஸ் கேட்கல. உங்க ஹெட்ஃபோன் சரியில்லையான்னு பாருங்க. இல்லைன்னா ஹெட்ஃபோன் எடுத்துட்டு பேசிருங்க. இல்ல வரல. சரி நீங்க வாங்க, சரி பண்ணுங்க. அதுக்குள்ள நான் இந்திரநீல சுரேஷ்ட போயிட்டு வர்றேன். நீங்க அதுக்குள்ள சரி பண்ணுங்க. இந்திரநீல சுரேஷ் சார் நீங்க சொல்லுங்க. மியூட்ல இருக்கீங்க. அன்மியூட். அனைவருக்கும் வணக்கம். என்னெல்லாம் கேட்டா 100 படம் சொல்லுவேன் சார், அதான் கவலை. ஏற்கனவே சொல்லியிருக்காரு அவரு 100 படம். சரி, நான் வந்து இதுல முக்கியமா சொல்ல விரும்புறது என்னன்னாக்கா, ஐ வாண்ட் டு ஆட் கல்யாண பரிசு. இருக்கு சார். இருக்கு. சரி, சரி இப்படி வரேன், இதுல இருந்து வரேன். இயற்கைன்னு ஒரு படம் வந்திருக்கு, ரொம்ப அப்புறம் மதரா என்ன ஐகானிக் படங்கிறதுக்காக சொல்றேன். அப்புறம் மதராசப்பட்டினம். அப்புறம் ஊமை விழிகள், இதுதான் ட்ரெண்ட் செட்டர். அது ஊமை விழிகள். அப்புறம்
புவனா ஒரு கேள்விக்குறி. புவனா ரஜினிக்கு ட்ரெண்ட் செட்டர். சோ நீங்க ஒரு மேக்ஸிமம் எல்லாரும் ஒரு 10 படத்தை பத்தி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுங்க. பாக்கி ஓகே 20 சார். எனக்கு லிஸ்ட் அனுப்பிச்சு விட்டுருங்க. ஓகே. அப்புறம் நம்ம அப்புறம் பின்னாடி பார்த்துவோம். புவனா அப்புறம் ஒரு உத்தமபுத்திரன். யாருது? ஃபர்ஸ்டா செகண்டா? சிவாஜி. ஃபர்ஸ்ட் சார், செகண்ட் கண்டிப்பா கிடையாது. தேங்க்யூ. அது சொன்னதுக்கு உங்களுக்கு தனியா ஒரு வாழ்த்து. ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் பியூ என்ன பியூசி சின்னப்பா. என்னப்பா சொல்றீங்களா? பியூ சின்னப்பா. ஆமா ஆமா. சார். ஓகே ஓகே பியூசி அப்புறம் கல்யாண பரிசு இருக்கான்னு தெரியல அந்த லிஸ்ட்ல. இருக்கு சார் இருக்கு. தேன் கிண்ணம். தேன் கிண்ணம் ஆ, சிரிப்பு படம். அருமையா இருக்கும். அப்புறம் ஒரு ஒரு ஊதாப்பூ. ஒரு ஊதாப்பூ இருக்கா? கன்சிமிட்டுங்கிறது கண் சிமிட்டுகிறது. இது வேணுகோபாலன் கதை நினைக்கிறேன்ல. ஆமா ஆமா, சி. வேணுகோபால். அப்புறம் எங்கேயோ பார்த்தேனே அது இருக்கா அந்த இல்ல ஞாபகம் இல்ல இல்ல. இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல கரையெல்லாம் சண்முகம். கம்மியா பண்ண மாதிரி இருக்கு. இப்போ சரி கேக்குது சார். அவங்க அப்புறம் அனந்த ரவி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் முடிச்சுட்டு அப்புறம் அடுத்தது வரேன் உங்களுக்கு. அப்புறம் அச்சமில்லை அச்சமில்லை. அச்சமில்லை இருக்கு அச்சமில்லை இல்லன்னு நினைக்கிறேன். இருக்கு இல்லன்னு நினைக்கிறேன். இருக்கு. பாருங்க. பார்த்துட்டா போச்சு. சார் சேர்த்துக்கலாம் சார். அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் திருப்பி பார்க்க. நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லிட்டு இருங்க. அப்புறம் நீங்க கர்ணன். சேர்த்துருங்க. அச்சமில்லை சேர்த்துருங்க. கர்ணன் இருக்கான்னு தெரியல. கர்ணன் இல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கர்ணன் இருக்க மாதிரி தெரியலையா? இல்ல இருக்கிற மாதிரி தெரியல. இல்ல சார், கர்ணன், நீங்க திருவருட்செல்வர் இதெல்லாம் இல்லாம இருந்தது சிவாஜி பிக்சர். ஆமாமா ஆமா. இல்ல அதெல்லாம் இல்ல. நீங்க சேர்த்துங்க சார். அப்புறம் இல்லன்னா பாத்துக்கலாம். சேர்த்துங்க. கர்ணன் ரெண்டா இருந்தா பரவாயில்ல. டபுள் திருவிளையாடல். நான் சொல்ல சரிங்க, மாட்டேன். அச்சமில்லை திருவிளையாடல். அச்சமில்லை சொன்னீங்க. திருவிழாடல் இருக்கு சார். திருவிளையாடல் இருக்கு. அச்சமில்லை அச்சமில்லை அச்சமில்லை. அச்சமில்லை. அச்சம் இங்கிலீஷ் அடிக்கிறது ஈஸியா இருக்கு. சொல்லுங்க. அச்சமில்லை. இப்ப வேற ஏதோ 2 படம் சொன்னீங்களே, எது? கர்ணனா? கர்ணன் கர்ணன் கர்ணன். ஆமா. கர்ணன். கர்ணன். அதுக்கப்புறம் வந்து இது சொன்னார் சார். நம்ம சிவாஜி படம் சொன்னார். திருவிளையாடல் சொன்னாரு. திருவருட்செல்வர். சார். இல்ல, அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்க? திருவிளையாடலா திருவிளையாடல் இந்த சார்? சார் திருவிளையாடல் இருக்குன்னு சொல்லி திருவிளையாடல் இருக்கு. இருக்கு. திருவருட்செல்வர். திருவருட்செல்வர் இல்ல. காவிய தலைவி சொன்னேன். சரி, ஓகே. அடுத்தது நடுவுல வேண்டாம். அடுத்தது அனந்த ரவி. அப்படியே கொஞ்சம் போவே கொஞ்சம். So that we'll சார் have நான் வந்து சார் படிக்காத மேதை. படிக்காத மேதை. ஆமா, அதுல வந்து அந்த சிவாஜி கணேசன் கேரக்டர், அதே மாதிரி ரங்கராவ், அவங்க 2 பேரும் பேசிக்கிறது அந்த கான்வர்சேஷன் சூப்பர்பா இருக்கும். ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். அதுவும் வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொன்ன பிறகு அவ 2 பேரும் பேசிக்கிறது வந்து அன்இமேஜினபிள். அவ்வளவு பிரமாதமா இருக்கும். படிக்காத மேதை. அதே மாதிரி ஆமா, கௌரவம் இருக்கான்னு தெரியல. கௌரவம் இல்ல சார். கௌரவம் இல்ல. கண்ணா, அதான் நீயும் சொல்லணும். நீயும் நானுமா கண்ணா. நீயும் நானுமா நீயும் கண்ணா. நானுமா கண்ணா. அதான். அடுத்தது நவராத்திரி நவராத்திரி இருக்கு சார். இருக்கா? இருக்கு சார். அப்புறம் ரஜினிகாந்த் நடிச்ச சிவாஜி. அதுல வந்து சிவாஜி. சுஜாதாவோட boss. டயலாக் சிவாஜி the boss. வந்து சிவாஜி the ரஜினி boss. சிவாஜி த பாஸ் மேபி. சிவாஜி. ஓகே. ஆமா, அடுத்தது சிவந்தமன். ஏன்னா முதல்ல சிவன். தமிழ்நாட்டுல தமிழ் படம் வந்து வெளிநாட்டுல போய் எடுத்தது. சிவந்தமன் வந்து ஸ்ரீதர் சிவந்தமன். முதல்ல ட்ரெண்ட் ஒரு செட்டர். மேஜர் பார்ட் ஆஃப் தி ஃபிலிம் வந்து வெளிநாட்டுல போய் எடுத்தாரு. வெரி குட். சிவந்தமன் அது ஒரு ஐகானிக் படம். ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி. ஓகே. அடுத்தது அவ்வளவுதான் சார். நம்ம அவ்வளவுதானா சார்? சரி, ஆமா. அடுத்து மீனாட்சி பாலகணேஷ் இது இருக்காங்க. அவங்க சொல்லுங்க நீங்க. வணக்கம். நான் சொல்ல வேண்டிய முக்கியமான ஒரு படம். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள், ஜெயகாந்தனோடது. ஒரு ரொம்ப நடிகை. அருமையா ஓகே இருக்கும். ஓகே. அது ஆமா, ஜெயகாந்தனுடைய கதை. எல்லாரும் சில நேரங்களில் தான் பார்த்திருப்பாங்க. திஸ் இஸ் அ வெரி ரேர் ஒன். பட் ரொம்ப அற்புதமா இருக்கும். ஆக்டிங்கும் சரி, கதையும் சரி, தீமும் சரி. அது அதுல சர்வர் லட்சுமியா? சுந்தரம் இருக்கா சார்? லட்சுமி சர்வர் தான். சுந்தரம். லட்சுமி. ஓகே. லக்ஷ்மி ஸ்ரீகாந்த். லக்ஷ்மி ஸ்ரீகாந்த். லக்ஷ்மி ஸ்ரீகாந்த் தான். அப்புறம் 2வது படத்துல சர்வர் ஸ்ரீகாந்த் சுந்தரம் இருக்காரா? தெரியல. ஸ்ரீகாந்த் இருக்கார். ஒரு நடிகை நாடகம், அவர் தான் ஹீரோ. அதே பேர் கண்டினியூ வருது அதுல. அதே அதே பேர். அவர் இவர் கூட இருக்கார். நம்ம YGP இருப்பாரு. YGP இருக்காரு. அதுல இருப்பாருன்னு நினைக்கிறேன். இதுலயே இருப்பாரு, அதுலயே இருப்பாரு. ஆமா. ஆமா. சரி, அடுத்த படம். அடுத்த படம் MS ஓட மீரா சார். MS ஓட மீரா. ஆமா, மீரா. காற்றினிலே வரும் கீதம். அப்புறம் கற்பகம். கற்பகம். KR விஜயாவுடைய கற்பகம் முதல் படம். அப்புறம் வியட்நாம் வீடு, சர்வர் சுந்தரம் எல்லாம் இருக்கா தெரியல உங்க லிஸ்ட்ல. சர்வர் சுந்தரம் இருக்கு. வியட்நாம் வீடு இல்ல. வியட்நாம் வீடு நல்லா இருக்கும்.
ஓகே, அந்த அப்புறம் ஆக்டிங்கே. ஸோ எனக்கு அதுக்கு மேல லிஸ்ட்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க சிலதெல்லாம். நான் மனசுல சரி இது சரி பண்ணி சரி சரி ஓகே. அது அடுத்தது ஒரே யாரு ஒரு வருவீங்க? பிக்சர் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு பிக்சர் வந்தது. அந்த நம்ம ஜோதிகா ஆக்ட் பண்ணது ஒரு கேர்ளா அந்த 36 வயது இல்லையா? மொழி இல்ல மொழி இல்ல மொழி 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 இருக்கு, மொழி ஒண்ணு மொழி இருக்கு, மொழி ஒண்ணு 36 அது வயதுல ஒரு இல்ல இப்போ இல்ல. ரீசெண்டா ஒண்ணு வந்தது. ஒரு ராட்சசியா? ராட்சசி டீ ஆ ஹலோ ஹலோ ராட்சசி அதான் ராட்சசின்னு வந்தது இல்ல ஸ்கூல் ஜேபிசி பிரின்சிபல் முன்னாடி அவர் ஸ்கூல் என்னமோ ஒரு டீச்சர் டீ ஸ்கூல் எஸ்டேட்ல இருக்கும் ஒரு வெண்ணிலான்னு அவ மத்தவங்க கேரக்டர் கொஞ்சம் பேரு. பேசாம இருங்க. சொல்லுங்க. லாயரா வருவா. லாயர் இல்ல, ராட்சசியில டீச்சரா வருவா. இல்ல இல்ல ராட்சசி. இந்த மூவி நான் சொல்றதுல லாயரா வருவா. அது ஐ பிரகாஷ் forget the ராஜோட name. ஆமா ஆமா பிரகாஷ் ராஜோட வருவா, பேர் தெரியல. ஆமா. ஒரு டீ எஸ்டேட்ல எனக்கும் பேர் டக்குன்னு வர மாட்டேன். சரி, வந்ததுன்னா மெசேஜ் பார்த்துட்டு அனுப்புறேன். யோசிச்சு பார்த்துட்டு அனுப்புங்க. ஆமா ஓகே. சார் இன்னொரு மீரா வந்து மீ- எம்எஸ் சுப்புலட்சுமி முதல் போட்டிருக்காங்க. மரியாதை விட்டு போச்சு கேஸ்க்காக சார். பார்த்தது முதல் மீனாட்சி மரியாதை மேடம் இருக்கு என்ன சார். சொன்னாங்க? இல்ல மீனாட்சி மேடம் என்ன சொன்னாங்க? நான் சொல்ல நினைச்சது ஏற்கனவே சொல்லிட்டாங்கன்னாங்க. அதுதான் ஐகானிக் அடையாளமே. நீங்க சொன்னது ஏற்கனவே ஒருத்தர் சொல்லிட்டாங்க. ஓகே, சார் என்எஸ் மீரா பிரேமா வந்து மேடம். இல்ல முதல் மீரா முதல் எம்எஸ் மரியாதை சுப்புலட்சுமி தேர்தல். போட்டுக்கோங்க சார். இது மீரா வந்து எம்எஸ் சுப்புலட்சுமின்னு போட்டுக்கோங்க. ஏன்னா மீரா வந்து புது படமும் ஒண்ணு வந்தது. ஓ ஓகே ஓகே. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை அந்த பாட்டு வந்த படம் அது. ஆமா ஆமா, ஓ பட்டர்ஃப்ளை இருக்கு, கரெக்ட். ஆமா. ஓகே, புதுசே பழசுதான். அடுத்தது இவங்க பிரேமா மேடம், நீங்க சொல்லுங்க அடிஷன்ஸ். பச்சை விளக்குன்னு ஒரு படம் வந்ததுங்க சார். அருமையான பச்சை படம். விளக்கு அது நல்ல படம். ஒளிமயமான எதிர்காலம். ஆமா. ஒளிமயமான பாசமலர் எதிர்காலம். பாசமலர் பாசமலர் இருக்கு ஓகே சார். நிறைய படங்கள் மத்த இதுல நவராத்திரி இருக்கு. இருக்கு இருக்கு நவராத்திரி இருக்கு. பூம்புகார் படம் இருக்குங்களா இருக்கு. சார்? ஓகே சார். இருக்கு. அது இந்த இதுல வந்து நமக்கு இப்போ ரீசெண்டா வந்த திருமாணிக்கம் அப்படின்ற படம் இருக்கா? இல்ல, திருமாணிக்கம் ரீசெண்டா படம் இல்ல. சமுத்திரக்கனியோட படம் சார், நல்ல படம். சமுத்திரக்கனியோட படம் ரொம்ப ஒரு மீனிங்ஃபுல்லான மெசேஜ் இருக்கா மாதிரி ஒரு படம். ஓகே அந்த ஓகே படம் மத்ததெல்லாம் வந்து மத்தவங்க சொல்லிட்டாங்க, நான் நோட் பண்ணி வச்சிருந்தது. சரி. இந்த ரெண்டு வேற படங்கள். தேங்க்யூ மேடம். வேற யாராவது வசந்த சொல்றதுக்கிறீங்களா? மாளிகை வசந்த மாளிகை இருக்குங்களா சார்? இல்ல, வசந்த மாளிகை இல்ல. எல்லாம் இருந்தது முதல்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல. எதிர்நீச்சல் இருக்கு எதிர்நீச்சலும் இல்ல. இருக்கு இருக்கு இல்லன்னு இருக்கு நினைக்கிறேன். எதிர்நீச்சல் இருக்கா இருக்கா? சரி இருக்கு ஓகே. இருக்கு. எனக்கு ரெண்டு பார்த்த எதிர்நீச்சல் மாதிரி. இருக்கு. எந்த எதிர்நீச்சல் சொல்றீங்க? நான் சொல்றது முதல்ல வந்த ஒரு பாலச்சந்திரன். பாலச்சந்தர் நாகேஷ் 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 படம். நாகேஷ் படம் வெற்றி வேண்டுமா போட்டி பாருடா எதிர்நீச்சல், சரி. அந்த பாட்டு வர படம். ஓகே, இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துல நம்ம அடிஷன் நிறுத்திப்போம். அப்புறம் நீங்க எல்லாம் இருந்ததுன்னா நீங்க அனுப்புங்க எனக்கு. வேற இன்னும் பானுமதி யாராவது நடராஜன். அடிஷன்ஸ்? சார் மொழி படம் சார். உலகம் சுற்றும் வாலிபன் சார். சாய் கணேஷ். உலகம் சரி, சுற்றும் சொல்லுங்க. மொழி உலகம் என் சுற்றும். தோழா. உலகம் சுற்றும் வாலிபன். எல்லாரும் இப்ப யார் வேணா சொல்லலாம், பட் எழுதுற மாதிரி சொல்லுங்க. உலகம் சுற்றும் வாலிபன், ஓபன் டு ஆல். சார் முதல் முதல் தோழா மரியாதை. படம் சார். முதல் மரியாதை இருக்கு சார். இல்ல இருக்கு இருக்குல்ல? இருக்கு இருக்கு. முதல் மரியாதை பார்த்த மாதிரி இருக்கா? சரி, இல்லைன்னா எழுதிக்கிறேங்க. முதல் மொழி போட்டுக்கோங்க. மொழி இருக்கு மொழி மொழி இருக்கு, இருக்கு மொழி இருக்கு, மொழி இருக்கு. மொழி இருக்கு சார். சரி ஓகே. தோழா சார். தோழா தோழா. இல்லை. தோழா இல்லை. திருமலர்கள். இரு மலர்கள் இல்லை. அந்த காவிய தலைவி சொன்னேன். அதை ஆட் பண்ணியாச்சு. அது add பண்ணியாச்சு. சார் காவிய வானதி தலைவி ராஜா தலைவன். சிவகவி. Fact, காவிய தலைவி. தலைவன் பழைய- படம் கூட வந்திருக்கு. இல்ல சௌகா ஜானகியோடது காவிய சரி தலைவி. ஓகே, காட் இட். அப்புறம் சார், பானுமதி ரத்த- மேடம் நீங்க சொல்லுங்க. சார் அப்படியே ரத்த திலகம் சார். சுந்தரராஜன் ரத்த திலகம். ரத்த திலகம். இது அதாவது நீங்க ஒன்னே ஒண்ணு நிறுத்தணும், ஞாபகம் வச்சுங்க. நம்ம ஐகானிக் ஞாபகம் வச்சுட்டு ஆமா சொல்லுங்க. சபாபதி அடிபடுறதுக்கே பிடிச்ச சார் படங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்போம். சபாபதி நீங்க சார். ஏதோ சொல்றீங்க, சொல்லுங்க. புதிய புதிய சபாபதி பறவை. புதிய பறவை இருக்கு சார். புதிய பறவை இருக்கு, புதிய பறவை இருக்கு. சபாபதி சார் ஃபர்ஸ்ட் காமெடி. சபாபதி. அருமையா இருக்கும். இல்ல, அந்த காலத்து எம்கேடி காலத்து படங்கள் யாரும் போலையா? சிவகவி. சிவகவி சொல்லலாம் சார். ஹரிதாஸ். சார் சிவகவி. இவரது சார் சிவகவி. பெண்ணுன்னு ஒரு படம் சார். வைஜெயந்தி மாலாவுடைய படம் பெண். ஃபர்ஸ்ட் நல்ல படம் பெண். பெண். வைஜெயந்தி நல்ல மாலா. படம். அடுத்துக்கு ஒரு கும்பிடு பாடத்துக்கு ஒரு டி ஆர் கும்பிடு. ராமச்சந்திரன். திருநீலகண்டர் கூட இருக்கு. நிறைய இருக்கு. வேண்டாப்பா. ஓகே ஓகே ஓகே. இப்போ இன்னும் ஏதாவது ஒரு 2-3 படம் ஏதாவது சொல்றீங்கன்னா சொல்லுங்க. யார் வேணா அன்னை சொல்லலாம். அன்னை அன்னை இருக்கே சார். ஒரு டிஃபரெண்டான ஸ்டோரி எல்லாம் இது. அன்னை கலை கோயில். கலைக்கோயில். கலைக்கோயில். பானுமதி நடராஜ் அவங்க சொல்லவே இல்ல. சார் நெஞ்சிருக்கும் வரை இருக்கா? நெஞ்சிருக்கும் இல்ல. வரை இல்லை. அது சார், வந்து நான் சொல்ல makeup வந்த ஏ படம் இல்லாத படம். பொன்மகள் வந்தாள். First. பொன்மகள் வந்தாளா? ஆமா வந்தார். ஜோதிகா 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 நாயகன். பாக்யராஜ் எல்லாம். ஓகே, சார் சொல்லுங்க சார். குலமகள் ராதை. குலமகள் ராதே, அகிலனுடைய கதை. ஆனா படம் ஓடல. அதான் நல்ல படம் சார்.
ஆமா. எல்லா படங்களே நல்ல படங்கள் சார். அருமையான படங்கள் அதெல்லாம். சார் பானு நட்ராஜ் கேக்குறாங்க சார். சொல்றீங்களா பானுமதி? அடிஷன்ஸ் சொல்றேன் சார். சொல்லுங்க. இதோட நிறுத்திப்போம், அப்புறம் டெலிஷன் போவோம். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தண்ணீர் இருக்கா? இருக்கு. இவருக்கு வந்து நிழல் நிஜமாகிறதுன்னு ஒரு படம் வந்தது, பாலச்சந்தர். அது இல்ல. இலக்கணம் மாறுதோ. அது இதனாலையும் அவர்கள் இல்ல. எல்லா பானுமதி பாலச்சந்திர படம் வரிசையா வருது இப்போ. பானுமதி சொல்லுங்க. இந்த படத்தினுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்ல, நான் பார்க்கல. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். நாசர் பண்ணது, நாசர் ரேவதி. என்ன படம்னு எனக்கு மகளிர் மட்டும். அது இல்ல, அதுல கமல் உண்டு. இது வந்து தீண்டும் அவதாரம். அவதாரம் ஹரிதாரம் அவதாரம். அது ஒரு நல்ல வித்தியாசமான படம். எக்ஸ்பெரிமெண்டல் கலை. பாரதி ராஜாவோட புதுமை பெண் கூட நல்லா இருக்கும். புதுமை பெண். அபியும் நானும் போட்டுக்கோங்க. அபியும் நானும். தந்தையின் அன்பு அப்படி ஒரு படம் இருக்கு என்ன? இல்ல அபியும் நானும் தந்தையின் அன்பு எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. ஓகே சார். ஓகே. சோ இப்ப நிறுத்திடுவோம். இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு நமக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் இருக்கு. ஆமா, இப்ப டெலிஷனுக்கு தான் போறோம். அடுத்த 15 நிமிஷம் டெலிஷன் கிடக்கடன்னு போயிடுவோம் நம்ம. சரி, ஓகே. இப்ப அடிஷன்ஸ் போதும். இது இன்னும் அடிஷன்ஸ் ஃபீல் பண்ணீங்கன்னா, அதாவது திங்க் பண்ணுங்க. அது எல்லா படத்துக்களையும் நம்ம ஆட் பண்ண முடியாது. அப்புறம் அந்த படங்கள்லயே நம்ம எலிமினேட் பண்ணி ஆகணும். கம்பல்சரியா எலிமினேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா நம்ம 1000 படம் ஐகானிக் ஃபிலிம்னு சொல்ல முடியாது. நமக்கு கிட்டத்தட்ட கொண்டு வந்து இதுதான் 100, இந்த 100 படங்கள் தான் இன்னைக்கு கொண்டு வரணும்னு என்னுடைய ஐடியா. ஆனா 100 இன்னைக்கு வருமாங்கிறது டவுட்ஃபுல்லா தான் இருக்கு எனக்கு. பட் வில் சி எவ்வளவு எலிமினேட் பண்ண முடியுமோ அப்படிங்கறத. கிட்டத்தட்ட ஒரு 10 படத்தை எடுத்துட்டு இதுல எதை எலிமினேட் பண்ணலாம்னு சொல்லுங்க. அந்த மாதிரி போவோம். நம்ம போனோம்னா 10 நிமிஷத்துல பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்க உங்களுடைய ஃபீட்பேக், ரியாக்ஷன்ஸ், இது யாராவது ஒருத்தர் விட்டு போய் நிறைய ஐடியாஸோட இருந்தீங்கன்னா நீங்க அதுல கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அடிஷன்ல கூட சொல்லலாம். அப்போ இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா. பட் லெட் அஸ் கான்சென்ட்ரேட் ஆன் எலிமினேஷன்ஸ். இப்போ எலிமினேஷன்ல வந்து முதல்ல நான் கொடுத்துருக்கிறதுல இருந்து எலிமினேஷன் போலாம். சார் ஒரு நிமிஷம் சுந்தரராஜன். எலிமினேட் பண்ணும்போது நீங்க சொன்ன இந்த ஐகானிக் இலக்கணம் இருக்கு இல்லையா, டெஃபினிஷன். ஆமா, அது நம்ம ஒத்துக்கிறதுனா அது எந்த கேட்டகரியில ஒத்துக்கிறோம்னு சொல்லணும். ஐகானிக்னு அத இப்ப நீங்க நிறைய கொடுத்துருக்கீங்க. இதுக்கு இப்போ கண்ணகின்னு நல்ல படங்கிறது இல்ல. அந்த ஐகானிக் நீங்க கொடுத்த அந்த லிஸ்ட் இன்னொரு வாட்டி அந்த டெஃபினேஷன் படிக்க ஒரு வாட்டி. அதுல ஃபிட்டார் தான் பார்த்துட்டு நம்ம ஒத்துக்கணும். வாட் ஆர் த டெஃபினிஷன் ஃபார் ஐகானிக்? அடையாளம் இல்லையா, அது படிங்க. மறுபடியும் சொல்லிடுறேன். கரெக்ட். எலிமினேஷன் பண்ணும்போது ஐகானிக் குறிப்பிட்ட கலாச்சாரம், துறை அல்லது காலத்தில் மிக புகழ்பெற்ற அடையாள சின்னம். அது வந்து புகழ் இருக்கணும், தனித்துவம் இருக்கணும், நீடித்த தாக்கம் இருக்கணும். இதுதான் இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கான்னு பாத்துருங்க. தனித்துவமா இருக்கா, எளிதில் அடையாளம் கூடிய படம், நீண்ட கால தாக்கம், வரலாற்று முக்கியத்துவம், அழியா சின்னம், அடையாள சின்னம். ஐகானிக்கிறதுக்கு அடையாள சின்னம்ங்கிறது தான் மெயின் முக்கியமான மீனிங். அது கலாச்சார ரீதியான முக்கியத்துவம், அது மற்ற எக்ஸ்பிளனேஷன்ஸ் தான். அதெல்லாம் காலத்தை கடந்து நிற்கும் ஒரு புதுமையான படம், வரையறுக்கும் படம், புதிய பாணியை வரையறுக்கும் படம், அத்தகைய திரைப்படங்கள் இதுல. இப்போ இதுல வருவோம். நம்ம முதல்ல ஒரு 10 படம் எடுத்துப்போம் நம்ம. சார் அப்படி நான் சொல்லுங்க சார். ரேண்டமா சொல்லணும்னாலும் சொல்லலாம். முதல்ல இப்படி போயிட்டு வந்தோம்னா ஈஸியா இருக்கும் நமக்கு. இந்த 10 படங்கள்ல எது எலிமினேட் பண்ணக்கூடியது ஏதாவது நீங்க ஃபீல் பண்ணீங்களா? யாராவது ஃபீல் பண்ணீங்கன்னா சொல்லுங்க. ஆமா சார், கண்ணகி ஔவையாரெல்லாம் சார் அது கதை ஏற்கனவே இருக்கிற கதை. சரி, கண்ணகி ஔவையாரெல்லாம் ஏற்கனவே இருக்கிற கதை தான். ஔவையார் எடுத்துடலாம், தேவதாஸ் எடுத்துடலாம் சார். அதுல அந்த நாள் ஒண்ணுதான் நிக்கும். அந்த நாள் ஒண்ணுதான் நிக்கும். கரெக்டா சொன்னார் சார். தேவதாஸ், மலைக்கல்லன் ஒரு அருமையான படம் சார். மலைக்கல்லன் அருமையான படம் இல்ல சார். அதாவது ஐகானிக் அந்த நாள்ல விட ஐகானிக் நான் சொல்றேன். அந்த நாள்ல ஃபர்ஸ்ட் படம் வித்தவுட் சாங். இப்போ நம்ம எலிமினேஷன் மட்டும் போவோம் சார். நீங்க சொல்லுங்க, உங்க ஐடியா சொல்லுங்க. மலைக்கல்லன், அந்த நாள், மனோகரா வேணுமா வேண்டாமா? சார் சுந்தரராஜன் சார், ஒரே செகண்ட். நான் இந்த வாவேசு சார் சொல்லதை நான் ஒத்துக்கிறேன். நீங்க வந்து இதுல ரொம்ப ஸ்ட்ரிக்ட் எலிமினேஷன் பண்ணாதான்
நீங்க வந்து ஆமா 100 தேர்த்த முடியும். அதுக்கப்புறம் வேணா திருப்பி ரிவ்யூ பண்ணிக்கலாம். ஆனா ஸ்ட்ரைட்டாவே இதுல நீங்க அவர் சொன்ன மாதிரி இந்த அந்த நாள் இஸ் a totally different film which will not match with any other film. அந்த ஐ மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஐ எலிமினேஷன். வில் சஜஸ்ட் ஒரு 10ல 2 தான் செலக்ட் பண்ணணும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். முதல் 10ல பராசக்தியும் அந்த முதல் 10ல நாள் வச்சுக்கலாம் அதுல. அந்த நாள் ஒன்று அதுக்கப்புறம் தான் ஆட் எனக்கு பண்ணிக்கலாம் நீங்க. மை இல்ல கமிட்மெண்ட் இல்ல இஸ் அந்த நாள் alone. எலிமினேஷன் வந்து அந்த மாதிரி போக வேண்டாம், நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதை இப்போதைக்கு அந்த நாள் எடுத்துக்கிறோம். மலைக்கல்லன், மனோகரா, ரத்த கண்ணீர் வேணுமா வேண்டாமா கண்ணீர்லாம் சொல்லுங்க. ரத்த வேணாம் சார், கண்ணீர் ரத்த மதுரை கண்ணீர் வீரன் வேணாம் சார். மனோகராவும் பராசக்தியும் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இது ரெண்டுல ஒண்ணு எடுங்க. ஆமா. ம். எது வேணும்? பராசக்தி மனோகரா, மனோகராவும் பராசக்தி. கிட்டத்தட்ட மனோகரா வசன எடுத்துடலாமா? மாதிரி தான். மனோகரா கிட்டத்தட்ட எடுத்துக்கலாம். ஒரே தான். மனோகரா மனோகரா எடுத்துக்கலாம். ரத்த பராசக்தி கண்ணீர் கண்ணீர், மதுரை வீரன், ரத்த கண்ணீர் எடுத்துடலாம். மதுரை வீரன் அங்கங்க எடுத்துடலாம். சார் ரத்த கண்ணீரும் இருந்தாலும் தூக்கிடலாம் என்னை துரபாக்கி பொறுத்த வரைக்கும். எல்லாத்தையும் எடுத்துடலாம். ரத்த கண்ணீரை எடுத்துடலாம். அந்த ரத்த நாள் கண்ணீர் இஸ் நாட் குட். பராசக்தியோ இல்லைன்னா இதுவோ அவ்வளவுதான். வேற எதுவுமே சார் தேவையில்லை. வேண்டியது என்னுடைய இல்லை. லிஸ்ட்ல நான் ஓகே. எடுத்துட்டேன் ரத்த கண்ணீரை. சரி, ஓகே, இருக்கட்டும். இது ஐகானிக்னு வச்சா ஔவையார் ஐகானிக் தான். ஆனா இந்த ஓகே. 10ல அது அது இல்லை. இல்ல. சரி, அடுத்த 10ல வருவோம். ஔவையார் இஸ் ஐகான் நாட் ஐகானிக் ஆமா அதான். இன் லைட்டர் சென்ஸ். சார் கல்யாண இதுல பரிசு அடுத்தது கல்யாண பரிசு, சிவகங்கைச்சி. சிவகங்கைச்சியுமே இதுல வீரர்கள் கிணறு ரெண்டும் ஒரே மாதிரி. ஏன்னா சார் இதுல நிச்சயமா இருக்கக்கூடிய பாசமலர் வீரபாண்டிய கட்டபொம்மன். பாதை பாசமலர் தெரியுது சார். வீரபாண்டிய கட்டபொம்மன் should be retained. ஆமா ஆமா. அதை பாசமலர் தவிர கப்ப கப்பலோட்டிய தமிழன் கப்பலோடி தமிழ் ரீட்டைன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அந்த ரெண்டு தான் சிவாஜியில எலிமினேஷன். வீரபாண்டிய ரெண்டு தான். கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் மாதிரி இல்ல எல்லாமே மத்தவங்கள சிவாஜியில ரியாக்ட் ஒண்ணு பண்ணலாம். எடுங்க நம்ம போதும். கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்றதுனால மத்தவங்க இல்ல நெஞ்சில ஒரு சாரதா ஆலயம், சோகம் அதை எடுத்துடலாம். நெஞ்சில ஒரு ஆலயம், சோகம் அதை எடுத்துடலாம். இல்ல இல்ல சோகங்கிறதுக்காக நெஞ்சில ஒரு ஆலயம் சோகம் 27 நாள்ல மேடம், அது வெறும் ஒரே 27 லைன் நாள்ல கதை தான். கொடுத்துருக்காங்க. அது அன்ரியலிஸ்டிக்கா ஒரே லைன் கதை. பாதை தெரியுது இல்லம்மா, பார் ரொம்ப ஒரு அது டிஃப்ரெண்ட். ரொம்ப நெஞ்சில் ஒரு ஆலயம் 27 டேஸ்ல ப்ரொடியூஸ் ஆன சரி. படம். ப்ரொடியூஸ் பண்ண கரெக்ட். 27 டேஸ்ல ஐகான். ஜஸ்ட் ஒரே இதுல ஆமா. ஷார்ட் வந்து ஒரே ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் தான் அது. சரி, ஆமா சார். இப்ப வேற யாராவது இப்ப இது வரைக்கும் பேசாதவங்க அது யாராவது இருந்தீங்கன்னா ஐகானிக் சொல்லுங்க. அது. நெஞ்சில் ஒரு ஆலயம். சரி, கல்யாண பரிசு ஒரு ட்ரெண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ணது. அது கூட சிவகங்கைச்சியுமே ஆர்டினரி ஸ்டோரி தான் சார். பாட்டெல்லாம் நல்லா இருந்தது அவ்வளவுதான். சிவகங்கைச்சியுமே சரித்திரம். இதுல வந்து அது நீங்க வேணா வீரபாண்டிய வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கட்டபொம்மன் ரெப்ளிகா அதோட கண்டினியூஷன் ஆமா தான். அதெல்லாம் பாதி ஆமா தெரியுது பார். எடுத்துடலாம். நல்ல பாதி மூவி. தெரியுது பாரு யாருக்குமே எனக்கு எனக்கு தெரியாத படம் சார். அந்த சிட்டுக்குருவி பாடுது அதுலதான்ல. ஆமா, ஆமா. அதான் தென்னாட்டு ஜெயகாந்தன் பாட்டு, அதான் ஜெயகாந்தன் சொன்னேன். ஜெயகாந்த் எழுதின பாட்டு இது. ஆமா. ம். எழுதின பாட்டு அதான் சொன்னேன். ம். சரி, கப்பலோட்டி அது அந்த தமிழன் வேணும், பாசமலர் வேணும், நெஞ்சில் ஒரு ஆலயம் டவுட்ஃபுல்ல சொல்றீங்க. டி போட்டுக்கிறேன். டவுட்ஃபுல் தான் சார். சரி, ஓகே. இந்த நெஞ்சில் ஒரு போலீஸ்காரன் ஆலயம் மகள் நீங்க எடுக்கவே முடியாது. ஏன்னா அதுவும் அந்த டி மாதிரி தான். ஒரு ஓ, சார் ஷார்ட்டஸ்ட் ப்ரொடக்ஷன்ல வந்ததே கிடையாது. சாரதா போலீஸ்காரன் மகள் சாரதா பிஎஸ் ஐகானிக் ராமையா. படம் தான் சார். போலீஸ்காரன் மகள் போலீஸ்காரன் மகள் வேண்டாம். பிஎஸ் ராமையா சார். ஓ சார் சாரதா 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 ட்ரெண்ட் செட்டர். இந்த ஐகானிக் காலத்துக்கு படம். சரியாகாது சாரதா சார் ஐகானிக். சரி, சாரதா. சுமை தாங்கி. சாரதா ஒரு நிமிஷம். சாரதா ட்ரெண்ட் செட்டர். சாரதா சாரதா ட்ரெண்ட் வந்து அந்த செட்டர். காலத்துல வந்து அந்த ட்ரெண்ட் கதை செட்டர் வந்து அது. ஆமா அந்த கதையை வந்து யாரும் தொடவே ரொம்ப கஷ்டம். இந்த சார் காலத்துல ரொம்ப தட் இஸ் கஷ்டப்படும். அடல்ட் கான்செப்ட் அதுல வரும். ஆமா, ஆமா. அதான் சார் யாருக்கும் அது ரொம்ப ஓகே. சாரதான்ற படத்தை காமராஜர் வந்து உட்கார்ந்து பார்த்து அப்ரூவ் பண்ணாரு. வேற யாருமே அது வந்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏன்னா அதோட ஒரு அது ஒரு டிஃப்ரெண்ட் சரியில்லைன்னாங்க. அவரே வந்து நேர்ல பார்த்து இந்த படம் வரட்டும்னு சொன்னாரு. சரி, டிஃப்ரெண்ட் சுமை தாங்கி. அழுக சார் ரொம்ப சோகம். இல்ல அருமையான படம். நான் பட் நெஞ்சில் ஒரு எனக்கு ஆனா ராஜுடைய கதை. முடிவு ஓகே, வந்து சாவா இருக்கு. அதுதான் நல்லா இல்லை. ஓகே. சரி, இப்ப முத்துமே அடுத்த ஓர் லிஸ்ட் விக்ரம் போவோம். அழற படம் இதை தான். நிறுத்திப்போம். பொம்மை அடுத்த லிஸ்ட் உண்டு, போவோம். காதலிக்க நேரங்களே உண்டு, நவராத்திரி. 100% நவராத்திரி வேணாம் நவராத்திரி சார். உண்டு, புதிய முதல் தரமா 9 பேர். சார் அது ட்ரெண்ட் செட்டரான்னு சொல்ல மாட்டேன் நானு. இல்ல சார், புதிய நவராத்திரி இஸ் பறவை நாட் இஸ் a குட். very good movie. அது வச்சுக்கலாம். புதிய பறவை மை ட்ரெண்ட் செட்டர் சஜஷன் தான். நவராத்திரி அவுட். ஆமா, அப்புறம் எங்க வீட்டு நவராத்திரி. பிள்ளை பூம்புகார் அவுட். அப்புறம் பூம்புகார். எங்க வீட்டு புதிய பூம்புகார் அவுட். வேண்டாம். புதிய பறவை. பூம்புகார் அது அவுட். இருக்கு சார். புதிய ஷூரா பறவை பறவை வேணும் சார். டெலிட் புதிய டெலிட். பறவை ஷூரா ஐகானிக்னா புதிய பறவை. கதாநாயகன் அரஸ்ட் இல்ல, ஆகிற யாரு படம் புதிய அது பறவை? ஒண்ணுதான். எஸ் ஆர் நோ? யாராவது சொல்றீங்க? எஸ் எஸ் சொல்றீங்க, யாராவது எஸ் நோ எஸ் சொல்றீங்க? எஸ் எஸ் எஸ், ஓகே. சர்வர் சுந்தரம், எங்க வீட்டு வேண்டாம் பிள்ளை. சார். சர்வ எல்லாம் சுந்தரம் எங்க வீட்டு ரெண்டுமே பிள்ளை எஸ். எல்லாம் வேண்டாம். எங்க வீட்டு வேண்டாம். பிள்ளைன்னு ரெண்டுமே எஸ். ஒண்ணு இல்ல. ரெண்டு கூட எஸ். இதய கமலம் நாணல் எடுத்துடலாம். இதே நீர்க்குமிழி கமலம் நாணல் எடுத்துடலாமா? ஓகே. ம். நாணல். நானெல்லாம் எடுத்துடலாம். எடுத்துடலாம் சார். அதெல்லாம் எடுத்துடலாம் நாணல் சார். நீர்க்குமிழி சார் எடுத்துடலாம். நாணல்லாம் காப்பி சார். நாணல் இஸ் இது ஆமா சார், கரெக்ட். காப்பின்னு பார்த்தா காப்பி. நிறைய படங்கள். புதிய பறவை காப்பி, அப்புறம் நிறைய ஆமா, எல்லாமே அதை படங்கள் காப்பி காப்பி. தான். தூக்கிடலாம் சார். ஐ டெல் யூ. நீங்க அது மாதிரி வச்சுக்கணும். நம்ம ஐகான் பண்ணுவோம், அவ்வளவுதான் எடிட் பண்ணணும். அது பின்னாடி அடுத்த ஃபைனல் ஃபைனல் போது பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்ம காப்பின்னு பார்த்தோம்னா நிறைய படங்கள் போயிடுது இல்ல இதுல. எங்க யாருக்கா வீட்டு அழுதான் அதை எடுத்துக்கலாம், எடுக்க வைக்கலாம். திருவிளையாடல் வேணுமா? அது இருக்கட்டும். வேண்டாம். எங்க வீட்டு பிள்ளை ஜெயகாந்தனுடைய வேண்டாம். உன்னை போல் ஒருவன். இது இருக்கட்டும். அது வேண்டாம். தில்லானாமோட அன்பேவா அன்பேவா தூக்குங்க வேண்டாம். சார். அன்பேவா வேண்டாம். சக்தி அன்பேவா வேண்டாம் யாருக்கா சார். அழுதான் வேண்டாம். எதிர்நீச்சல் அன்பேவா தில்லான சித்தி எல்லாம் மூலமா should be வேண்டாம் சார். retained. சித்தி யாருக்கா வேண்டாம். சித்தி வேண்டாம். யாருக்காக எழுதான் வேணாம் சார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். எதிர்நீச்சல் வேணுமா? இருக்கட்டும். எதிர்நீச்சல் கூட வேணாம் சார். எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் இல்ல, வேணும். இல்ல. நீர்க்குமிழி இருக்கும் பட்சத்துல எதிர்நீச்சல் வேண்டாம்.
நீர்க்குமிழி இல்ல. ஆமா இருக்கு நீர்க்குமிழியே டெலீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ எதிர்நீச்சல வச்சுக்கலாம். சரி தில்லானா கண்டிப்பா இருக்கணும் சார். என்னுடைய கண்டிப்பா vote இருக்கும். அதுக்கு. எதிர்நீச்சல் வந்து நம்ம கல்ச்சர் Local film, ஆமா. இருகோடுகள் வந்து சார் பாசிட்டிவான அந்த மூவி. காலத்திலேயே அது வந்து மிக்சட் இருகோடுகள் ரெஸ்பான்ஸ் தான் வேண்டாம் சார். சார். தில்லானா இருகோடுகள் பொம்மலாட்டம். டிலேட். துலாபாரம் துலாபாரம், துக்ளக்கு, delete. புன்னகை, துலாபாரம் வேண்டாம் தாகம், சார். அரங்கேற்றம், சார் இது எல்லாமே துலாபாரம் இது மலையாளத்துல இருந்து வந்தது சார். ஆமா அந்த இல்ல, படம் இது எல்லாமே அதை எடுத்துடலாம் சார். விட்டுருங்க. உணர்ச்சிகள் தமிழ்ல எல்லாமே எடுத்திருக்காங்க இது. அதனால முகமது பின் துக்ளக் வந்து அரசியல் ட்ரெண்ட் செட்டர் சார் அது. ஆமா இருக்கணும் சார். அது இருக்கணும். புன்னகை சத்யகாம் அது ஒரு புன்னகை வேணும். அது ஒரு கூட நல்ல படம். எடுத்துடலாம் சார். வேண்டாம். புன்னகை டாக்குமெண்ட்ரி எடுத்துடலாம். அதெல்லாம் ஆமா டாக்குமெண்ட்ரி. இல்ல சார் புன்னகை வந்து அயான் ராண்டருடைய கதை. அது இந்த ஃபவுண்டைன் ஹெட் அதை வந்து இதுல இது பெங்கால்ல எடுத்துக்காங்க. சத்யகாம் அதை புன்னகைன்னு தமிழ்ல பாலச்சந்தர் எடுத்தாரு. ஆமா, பட் நானு மூணுமே கிளாசிக். நான் படிச்சிருக்கேன் சார். எனக்கு தெரியாது. அற்புதமான கதை அது. ஃபவுண்டைன் ஹெட்டோட அருமையான கதை அது. சரி தாகம் சொல்லுங்க. புன்னகை அது டவுட்ஃபுல் தான் சொல்றீங்க. ஓகே புன்னகை போட்டுக்கலாம். புன்னகை, delete. தாகம், தாகம் தாகம் டவுட்ஃபுல் தான் அரங்கேற்றம் சார். delete, எனக்கு delete. அரங்கேற்றம் வந்து ரெண்டு வாட்டி delete தான். delete பண்ணுங்க சார். அதை இருங்க 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 அரங்கேற்றத்தை 2 times. சொல்லுங்க. இந்திரநீலன் ஏதோ சொல்ல வந்தீங்களே. அதுல அரங்கேற்றம் தப்புத்தாளங்கள் இருக்கிற பட்சத்துல அரங்கேற்றம் வேண்டாம். இல்ல அரங்கேற்றம் டெலீட். அவளத்தோட கண்டிப்பா இருக்கட்டும் சார். கண்டிப்பா definite ஒரு டிஃபரெண்ட் கதை. அபூர்வங்கள் இருக்கட்டும். வேணும், வேணும். சார் அபூர்வங்கள் அவளோட தொடர்கை இது வந்து மேகதாகதாராவோட அப்பட்டமான காப்பி. இல்ல அப்பட்டம்னா சீன் பை சீன் இல்ல காப்பி. இல்ல 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 ஒரு ஆமா நிமிஷம் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் சொல்றேன். அது அவர் சுந்தரராஜன் சார் ஏற்கனவே சொன்னார். ஒரு இதுல இருக்கிறதுல ஒரு 50 படம் எடுக்கலாம். அது மாதிரி சலங்கை பழைய ஒலி, படங்கள். ஆமா சாகர சங்கமம் எல்லாமே காப்பி தான். இல்ல அது ஒரு சிவகங்கை பாசிட்டிவ் டப்பிங் மெசேஜ் காப்பி இல்ல கொடுக்குது. சார். அவள் ஒரு டப்பிங் தொடர்கதை அவரே அப்படின்ற எடுத்த கதை. அவரே பட் எடுத்த டப்பிங் சார் அது. இது ஆமா காப்பி. அதாவது மூலத்துக்கு மரியாதை கொடுக்காம இவர் தான் எடுத்ததா எடுத்தாரு அதை. இல்ல அப்படி அது கிடையவே அதை கிடையாது. நம்ம அந்த டிஸ்கஸ் பண்ணோம்னா நிறைய அவர் படங்கள் இருக்கிற விடும். படம். அதை விட பின்னாடி பார்ப்போம். சார் அவள் அது ஒரு பார்க்கலாம். தொடர்கதை பொறுத்த வரைக்கும் ஒரு இருக்கும். லேடிஸ் ரொம்ப நல்லா வந்து பிக்சரைஸ் பண்ண படம். நல்ல மெசேஜ் அது. அது இன்னொரு இருக்கட்டும். 4 minutes. சரி இப்படி கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. இதுல அன்னக்கிளி வேணாம் சார். சரி எது வேணும்னு சொல்லுங்க. இப்ப இதுல இப்ப சார் 16 வயதுல அன்னக்கிளி தீ வேணாம் சார். சார். இல்ல இல்ல அபூர்வங்கள் உணர்ச்சிகள் இருக்கட்டும். வேண்டாம் சார். உணர்ச்சிகள் வேண்டாம். உணர்ச்சிகள் வேண்டாம். உணர்ச்சிகள் அவ்வளோ வேண்டாம். தான் கட்டாயம் இருக்கு. உணர்ச்சிகள் வேண்டாம். அன்னக்கிளி வேணாம் சார். 16 16 வயது. வயது 16 வேண்டாம். வயதுல இருக்கட்டும் சார். 16 வயதுல இருக்கட்டும் சார். அன்னக்கிளி வேண்டாம் சார். இருக்கட்டும். அன்னக்கிளி வேண்டாம். அது ஆமா அன்னக்கிளி சாதாரண வேண்டாம். ஒரு இதுதான். சாதாரணமான வித்தியாசமான படம். ஆனா ரொம்ப இது இல்ல. சார் மூன்று முடிச்சு கூட வேண்டாம் சார். 3 முடிச்சுல என்ன சார் ஆமா, இருக்கு? வேண்டாம். ஒண்ணும் இல்ல. எஸ் எஸ் வேண்டாம். அவளை பற்றி அக்ரகாரத்தில் கழுதை யாராவது பாத்திருக்கீங்களா? வேண்டாம் சார். வேண்டாம் அவார்ட் வேண்டாம். வின்னிங் ஃபிலிம். சிகப்பு ரோஜாக்கள் கூட வேண்டாம். அது ஒரு ஒரு ஆமா ஆமா சிகப்பு ஆங்கில ரோஜா ஒரு வேணாம். கேரக்டர் வச்சு எடுத்தது வேண்டாம். ஆமா. சார் வேண்டாம். அழியாத அழியாத கோலங்கள் முள்ளும் ஒண்ணுமே மலரும் இல்ல. ஆல்சோ சார். முள்ளும் சார் மலரும் ஒண்ணும் ஆல்சோ சார் வேண்டாம். அழியாத கோலங்கள் இருக்கட்டும். அருமையான படம் அது. எஸ் குடிசை ஆமா அது பசி நல்ல படம். சொல்லுங்க. குடிசை குடிசை இருக்கட்டும். வேண்டாம். டெலீட். இல்ல பசி 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 இல்ல, வேண்டாம். பதினாறு குடிசைகள் பசி எரிக்கப்படும். அவார்ட் வாங்கின நிறைய இதுல சோபா அவார்ட் வாங்கின மூவிஸ் எல்லாம் இருக்கு. அதுல விடுங்க. அதை விடுங்க. அவார்டு எப்படி குதிரை திருப்பி பூக்கள் தெரியும்? அது கொஞ்சம் ஒரு மாதிரி ட்ரெண்ட் தான். அது கொஞ்சம் அது மூடு பனி மூடு மணி வேண்டாம் சார். நல்ல த்ரில்லர் வேணாம் சார். சார். நல்ல நல்ல படம். த்ரில்லர். ஆனா அது ஒரிஜினல் கூட வேண்டாம் சார். பொருளை வேணும். சொல்ல முடியாது. இருக்கும்போது கரையெல்லாம் செண்பகப்பூ ட்ரெண்ட் செட்டர் அவ்வளவுதான். வேண்டாம். கரையாளம் சங்கு வேண்டாம். நண்டு வேண்டாம் சார். ரெண்டு இது வேண்டாம். வேண்டாம். தண்ணீர் தண்ணீர் வேணும். வெரி இன்னைக்கும் குட். ஆப்டான விஷயம் தான் சார் அது. தண்ணீர் வந்து இன்னைக்கும் ஒரு ஆப்டான விஷயம் தான். மூன்றாம் அதனால மூன்றாம் பிறை இருக்கட்டும். தில்லு முள்ளு முள்ளு வேண்டாம். தெலுங்கு தெலுங்கு வந்து காப்பி தான். அதனால வேண்டாம். ஃபுல் அண்ட் ஃபுல் நகைச்சுவை. 7வது மனிதன் ஏதாவது ஓட்டு இருக்கா? வேண்டாம். வேணாம் சார். இல்ல இல்ல. கண் சிவந்தால் மண் சிவக்கும். ஐயோ வேண்டாம். கடைசி வந்தாலும் வேணாம். சலங்கை ஒலி வேண்டாம். இதுதானே அது காப்பியா இருந்தாலும் வேணும்னு நான் நினைக்கிறேன். சலங்கை ஆமா ஒலி சார். கண்டிப்பா. சங்கராபரணம் அதே மாதிரி காப்பியா இருந்தாலும் இருக்கணும். காப்பி. தோடி இல்ல, ராகம் தோடி எனக்கு ராகம். தெரியல. தோடி ராகம். சங்கராபரணம் வந்து ஐயோ, தமிழா தோடி வரல சார். அது ராகம். ஆக்சுவலா வேண்டாம் வந்து சார். ஃபுல்லாவே தெலுங்கு படம் தான் சார் சங்கராபரணம். அது ஆமா, டப்பிங் தெலுங்கு படம் சார் அது. ஏதோ. ஓ அது சங்கராபரணம் தமிழ் படமா சங்கராபரணம் is not குவாலிஃபை ours. ஆகாதுன்னு தெலுங்கு. நினைக்கிறேன். ஓகே ஓகே ஆமா. ஓகே. மை சலங்கை டியர் குத்தி சாத்தான். இருக்கட்டும் சார். இருக்கட்டும். அது ட்ரெண்ட் CD. செட்டர். 3D. சிறை முதல் 3D. முதல் வந்த சிறை. சிறை சிறை தூக்கிடலாம் சார். சிறை சிறை தூக்கிடலாம் வேண்டாம் சார். சார். சிறை முதல் தூக்கிடலாம். மரியாதை ஐயோ இருக்கட்டும். இது ஐயோ வேதம் வேண்டாம் புதிது சார். நல்லா இருக்கட்டும். பூவே பூச்சுடவா. வேண்டாம். வேண்டாம். டெலீட். சிந்து சார், பூவே பைரவி சுடா இருக்கட்டும். இருக்கட்டும். மௌன ராகம் வேணும். இருக்கட்டும் சார். மௌன ராகம் வேணும். பேசும் படம் வேண்டாம். இல்ல 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 பேச கூட ரொம்ப பேசும் படம் வேணும். பேசும் dialogue படம் இல்லாத வேணும். movie. அதனால. பேச்சே இல்லாத dialogue படம். இல்லாத மூவி. ஆமா. வீடு அபூர்வ சகோதரர்கள் என்ன சொல்றீங்க? வேண்டாம். அது வேண்டாம். கமர்ஷியல் தான் சார். பியூர் கமர்ஷியல். அது வேண்டாம். கமர்ஷியல். ஓகே. Commercial வேண்டாம். ஒரே ஒரு கிராமத்திலே தெரியல அது என்ன படம்னு. தெரியல. சந்தியா ராகமும் அதே மாதிரி தான். ஐஏஎஸ் ஐஏஎஸ் சார்
அஞ்சலி அஞ்சலி குழந்தைங்க படம். இல்ல, அஞ்சலி இஸ் பக்கா அஞ்சலி கமர்ஷியல் படம் தான் அது. ஆக்சுவலா அஞ்சலிக்கு யாராவது வேணும்னு சொல்லுறது இருக்காங்களா? வேண்டாம் இல்ல சார். வேண்டாம். அஞ்சலி ஓகே, அஞ்சலி அஞ்சலி ஓகே சார். இளையராஜாவோட 500வது படம்ன்றத தவிர வேற ஒன்றும் அதுல இல்ல சார். இல்ல அதுல வந்து நாயகன் is a நாயகன் must. okay. சார் ஆமா. நாயகன் அஞ்சலி உச்சி is வெயில் about ரெண்டு இருக்கணும். உச்சி வெயில் உச்சி வெயில்ல மறுபக்கம். படம் வந்து இருக்கணும். இந்திரா பாரத் சாரதி. ஆமா, உச்சிவேல் நல்ல படம். சரி, மறுபக்கம். அது வேண்டாம் சார். அதுவும் இந்திரா பாரத், ரெண்டுமே இந்திரா பாரத் செய்தி தான். தளபதி. மறுபடியும் தானே மறுபடியும். நிச்சயம் வேண்டாம் கண்டிப்பா சார், வேணும் சார். நிச்சயமா வேண்டாம். தளபதிக்கு தளபதி எல்லாம் வேண்டாம். தளபதிக்கு கண்டிப்பா சர்வநாசம் வேணும் சார். சார். தளபதி கண்டிப்பா வேணும் சார். தளபதி இஸ் காப்பி ஆஃப் மகாபாரதம், அது வேண்டாம். சார் தளபதியே வேண்டாம் சார், தளபதி வேண்டாம், குணாவும் வேண்டாம் சார். குணா தேவை. குணா குணா வித்தியாசமான பார்க்க படம். முடியல சார். ரோஜா வேணும். குணா தேவசம் சொல்லுங்க. வேண்டாம். குணா சார் குணா வேண்டாம். வச்சிருங்க சார், குணா வேணும். குணா வச்சிருங்க சார், ப்ளீஸ் ப்ளீஸ் எடுத்துருங்க. ப்ளீஸ். குணா வேண்டாம். குணா வேண்டாம் சார், தயவு சார் செய்து சார் வச்சிருங்க. குணா வந்து ஒரு ட்ரெண்ட் சென்டர் சார். அது ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கட்டும். இப்போதைக்கு சரி, பார்க்க ஓகே. அதெல்லாம் முடியல ஒண்ணும் சார் இல்ல இந்த சார். படம். அதுல ஃபாரஸ்ட் கம்போட ஒரு காப்பி தழுவல் தான் சார் அது ஆக்சுவலா. மகாநதி ஒரே அழுக, அது வேண்டாம். ஆமா, சரி, மகாநதி பார்க்க அழுகைக்கிறதுக்காக வேண்டாம். அப்படி பாசமான அழுகைதான். ராவணன் தேவர் மகன். ராவணன் வேண்டவே வேண்டாம். வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். அது எப்படி அதுல வந்ததுன்னு தெரியல. பாம்பே. சார் பாம்பே வேண்டாம். வேண்டான்னு சில கேட்டகரி, பாம்பே அப்புறம் வேண்டாம். ஐயோ வேண்டான்னு சில கேட்டகரி. சரி, இன்னொரு 5 மினிட்ஸ்ல முடிக்கும். ஆஹா, டைம் ஆயிடுச்சு. டைம்ஸ் அப். பேப்பருக்கு கொடுத்துட வேண்டியதான். சரி, இதுல இப்படியே சொல்றாங்க. வேற எதுவும் முக்கியமா அவ்வை சண்முகி எல்லாம் வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன். வேணுமா? ஆமா, வேண்டாம் வேண்டாம், சார். வேண்டாம், வேண்டாம் வேண்டாம். வேண்டாம். Business doubtfire. இருவர் வேணும்னு நான் சொல்லிருக்கேன். Business காதலுக்கு காதலுக்கு மரியாதை மரியாதை வேண்டாம். வேண்டாம் சார். வேண்டாம், காதலுக்கு இருவர் மரியாதை வேண்டாம். வேண்டாம் சார். இல்ல சார், இருவர் வேணும் சார். இருவர் இருவர் இருக்கட்டும். வேண்டாம். இருவர் வேண்டாம் சார். காதலுக்கு மரியாதை வேண்டாம். அதுல ஒண்ணுமே இல்ல. இருவர் வேண்டாம். இருவர்லாம் வேண்டாம் சார். இருவர் வேணும். நான் என்னமோ நினைக்கிறேன். என்னமோ எடுக்க போய் இருவர் என்னமோ வேணும். இட்ஸ் a different movie. ஆமா, இது பொலிட்டிக்கல் பிரகாஷ் த்ரில்லர் ராஜ் அது. ஆமா. ஹவுஸ்ஃபுல் வேண்டாம். டிஃபரெண்டா ஹவுஸ்ஃபுல் டிஃபரெண்டா வேண்டாம். இருக்கு. பட் ஆனா அதுல வந்து ஒரு நம்பகத்தன்மையோ உண்மைத்தன்மையோ இல்ல. ரொம்ப நம்ம கலவையான காதலுக்கு மரியாதை கூட வேணாம் ஏதாவது சார். ஒரே இதுல போயிருக்கணும் அவரு. சரி, கண்டு கொண்டேன் வேண்டாம். கண்டு கொண்டேன் வேண்டாம். கமர்ஷியல் மூவிங்கிறீங்க. இதுல கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் அலைப்பாயுதே சொல்லுங்க. வேண்டாம். Commercial வேண்டாம். ரங்கராம் வேணும், காதல் சேது வேணும், முதல்வன் வேணும். காதலுக்கு மரியாதை வேணாம் சார். முதல்வன் கூட வேண்டாம். முதல்வன் காதலுக்கு வேண்டாம். மரியாதை வேண்டாம். வேண்டாம் சார். வேண்டாம். காதலுக்கு எதுவும் மரியாதை வேண்டாம். வேண்டாம் சார். தளபதியே வேண்டாம் படம் இது. மேல இருக்கு. காதலுக்கு மரியாதை வேண்டாம். இங்க காதலுக்கு மரியாதை வேண்டாம். ஓகே, வேண்டாம். ஆமா, ஆமா. ம். அதெல்லாம் பாரதி வேணும். ஆனந்தம் அது ஆனந்தம் வேண்டாம். ஆனந்தம் Okay. வேண்டாம். தவமாய் தவம் இருந்து இருக்கட்டும். நல்ல மூவி. இருக்கட்டும். பாண்டவர் பூமி அது யோசிங்க. அது ஆனந்தம் 2, அது பாண்டவர் பூமி. ஓகே. நந்தா அதுவும் நந்தா, காசி நந்தா ரெண்டுல ஒழிய, ஏதாவது நந்தா. ஒண்ணை வச்சுக்கோங்க. காசி கூட வேணாம் சார். குருடர் அழகி வேண்டாம் சார், அழகி வேண்டாம். அழகி, different அழகி. story. அழகி வேண்டாம். பார்த்திபன் கன்னத்தில் கன்னத்தில் முத்தமிட்ட நல்ல அருமையான ஓகே. படம் சார். அது காமராஜ் எப்படி படமா காமராஜ் படமா வேண்டாம் பாருங்க. சார். காமராஜ் வேண்டாம். இல்ல, காமராஜ் இருக்கலாம். யாரு அது? இல்ல அவருக்கு பிடிக்கும், அது வேற விஷயம். படம் சரி, full எடுக்கறேன்னா எடுத்துருங்க. ஏன்னா, என் பாதிக்கு பாதி ரமணா இருக்கட்டும். அது ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் செட்டர். அன்பே சிவம், கட்டாயம் இருக்கணும். காக்க காக்க அது கூட எடுத்துடலாமா? வேண்டாம். சார் பிதாமகன் பிதாமகன் இஸ் a must. சார் உறுத்தி சுமார் தான் அது. இல்ல பிதாமகன் பிதாமகன் உறுத்தி வேண்டாம் சார், விருமாண்டி வேண்டாம். சார் பிதாமகன் பத்தி நான் ஒண்ணு சொல்றேன். அது வந்து பக்கா கமர்ஷியல் படம். அந்த விக்ரமோட கேரக்டரைசேஷன்னால அது இட் இஸ் ஐஸ் கோட்டட் அஸ் ஆர்ட் ஃபிலிம். அதான், இல்ல, அதான். பிதாமகன் இதனால என்ன பொறுத்த- ஒரு ஆர்ட் ஃபில்மா மாறுதுன்னு சொல்ல முடியறது இல்ல நமக்கு. அது ஒண்ணு. ஆட்டோகிராஃப் இஸ் a must மூவி. 7G ரெயின்போ காலனி வேணுமா வேண்டாமா சொல்லுங்க. நல்ல படம். ஐயா, ஆனா வேண்டாம். வேண்டாம். ஐகானிக். வேண்டாம் சார். ஹாரிபிள். காதல். காதல் வேண்டாம் காதல் வேண்டாம். நோ நோ நோ. நல்ல அது ஒரு மூவி. ட்ரெண்ட் செட்டர் படம் அது. காதல் வந்து சார் சார் சரி, வேண்டாம். காதல் தூக்கிடுங்க சார். சொல்லுங்க. ராம் அதுவும் சுமாரான படங்கள் தான். சந்திரமுகி வேண்டாம். மலையாள படத்துல இருந்து எடுத்ததுதான். இருந்தாலும் என்ன சொல்றீங்க? வேண்டாம், வேண்டாம். வேண்டாம். அந்நியன் ஐயா, வேண்டாம் சார். அந்நியன் கமர்ஷியல். இருக்கட்டும். ரஜினி, அம்மி எல்லாம் கமர்ஷியல். புதுப்பேட்டை எல்லாமே. சார், புதுப்பேட்டை ஒரு நல்ல தூக்கிடுங்க ஐகானிக். சார். அது ஐகானிக்ல நிறைய பேர் அக்செப்ட் பண்ணது. சார் புலிகேசி டிஃபரெண்ட். தூக்கிடுங்க சார். வெயில் நல்ல சுமார் படம். தான். வெயில் நல்ல இல்ல மூவி நல்ல சார். படம் சார். வெயில் நல்ல படம். வெயில் நல்ல மூவி. சார் அருமையான வெயில் மூவி. மொழி, வாரணமாயிரம் பருத்தி தூக்குங்க வீரன். சார். வாரணமாயிரம் இம்சை தூக்கிடுங்க. அரசன் வெயில், வேண்டாம் சார். மொழி. இம்சை அரசன். இம்சையர் சார் நல்லா இருக்கும் மேடம். அது ஒரு வித்தியாசமான இம்சை படம். அரசன், புலிகேசி பெரியார் வேண்டாம். எடுத்துடலாம். பெரியார். ஆமா. பள்ளிக்கூடம் அது தூக்கிடலாம் சார். சுமார் தான் இருக்கும். கிட்டத்தட்ட ஆட்டோகிராஃப் நல்ல மாதிரி. படம் சார். சார் ₹9 நோட்டு. பள்ளிக்கூடம் நல்ல படம். வேண்டாம். சுப்பிரமணியபுரம் வேண்டாம். சார் வேணும். வேண்டாம் சார். சுப்பிரமணியம் வேணும். வேணாம். டிஃபரெண்ட் ஸ்டோரி. வாரணமாயிரம் நல்லா தூக்குங்க இருக்கும். சார். வாரணமாயிரம் தூக்கிடுங்க. வாரணமாயிரம் தூக்கிடலாம். வாரணமாயிரம் வேண்டாம். தூக்கிடுங்க. காஞ்சிபுரம் அவார்ட் அது வாங்கின மூவி. இருக்கட்டும், அது இருக்கட்டும். நல்ல மூவி. புதிய பாதை புதிய வேண்டாம். பாதை பார்த்திபனோட படம். அது இது ஒரு வேண்டாம். 3 மினிட்ஸ் 2 மினிட்ஸ்ல முடிச்சிடணும். இது வேண்டாம். அது காப்பி தான். அதுல ஒண்ணுமே இல்ல. முன்னே போர் முன்னாடி தெரு வேணும். அங்காடி தெரு வேணும். சரவணா பவன். 1001 ஆயிரத்தி கிளாஸ். ஒரு சார் தூக்கிடுங்க சார். சத்யபாலன் அதே படம் தெரு நல்லா வேணும். 2 வேணும்.
உன்னை போர் ஒருவன் எடுத்துருங்க சார். அது இல்ல வேண்டாம் சார், சார். அது ஒரு நல்ல படம் சார். அது 142 காப்பியா இருந்தாலும் அது ஒரு நல்ல ட்ரெண்ட் செட்டர். அது நல்ல அதான் குட் நேபாள் மூவி, கண்ணு குட் வச்சுட்டு மூவி. மைனார் ஆயிரத்தி தென்மேற்கு நூறு பருவகாற்று எடுத்துடலாம். ஓகே. ஆயிரத்தி மைனா தொள்ளாயிரம் இருக்கட்டும் சார். டிக்ளேர்டு ஐகானிக் மைனா மூவி அது. எடுக்கிறீங்க. மைனா மைனா இஸ் இருக்கட்டும் வெரி சார். குட் ஆய் சார். ஏதோ மைனா 1100 சார் மைனா சார் வச்சுங்க சார். மைனா ஆமா இருக்கட்டும். சரி, மைனா மைனா இஸ் இருக்கட்டும். மூவி. மைனா ஆமா. இஸ் குட். ஓகே. தென்மேற்கு பருவக்காற்று, ஆடுகளம் நல்ல மூவி. தென்மேற்கு தென்மேற்கு நல்ல பருவக்காற்று, பருவக்காற்று கூட ஆடுகளம் ரெண்டும் நல்ல மூவி. தெய்வத் ஆடுகளம் தீர்வுகள், வேண்டாம். வழக்கு எண் இந்த ஆடுகளம் நல்ல 1809. மூவி, ரொம்ப நல்ல மூவி. ஆடுகளம் நல்ல மேடம். ஆடுகளம் குரு நல்ல வந்து மூவி. எப்படி மனங்கொத்தி சரி, பறவை தூக்கிடுங்க இப்போ சார். விஸ்வரூபம் மனங்கொத்தி பறவை எடுத்துடலாமா? தூக்கலாம். கும்கி, மனம் அதுவும் கொத்தி சாதாரண தான். பறவை தூக்கிடுங்க. கும்கி மனம் வேண்டாம். மனங்கொத்தி பெரிய பறவை வேண்டாம். எடுத்துருங்க வேண்டாம். சார். நடுவில் கொஞ்சம் விஸ்வரூபம் பக்கங்களை வேண்டாம். காணும். கண்டிப்பா என்னுடைய ஓட்டு அதுக்கு. அதுவும் அது இருக்கட்டும். ரொம்ப தூதுவளை வித்தியாசமான என்னுடைய மூவி. ஓட்டு. தங்க மீன்கள் வேணாம், அது யோசிக்கக்கூடிய வேணும். சமாச்சாரம். தூக்கிடலாம் அது தூக்கிடலாம். எடுத்துடலாம். ஓனாயும் வேண்டாம். மாட்டுக்குட்டியும் தூக்கிடுங்க சார். யோசிங்க. ராமானுஜன், தூக் நோ வேண்டாம். எடி வேணுமா? எஸ் ஆர் நோ. வேணுமான்னு பாருங்க. கோச்சடையான் எடுத்துடலாம். ஐயோ சான்ஸே கோச்சடையான் இல்ல. கற்பனையும் வேண்டாம். சுமார் தான். வேண்டாம். கல்யாணம் பத்தியும் கூட திகிடி, வேண்டாம். அதுவும் வேணும் சுமார் வேணும் தான். சார். செகடி செகடி வேணும் சார். சரி, ஓகே. செகடி வாயை சார். மூடி எஸ் பேசவும், அது பார்த்திருந்தீங்கன்னா சொல்லுங்க, நல்லா இருக்கும். பார்த்துக்கலாம். முண்டாசு நல்ல பட்டி, படம். சதுரங்க வேட்டை, முண்டாசு இதெல்லாம் நல்ல வித்தியாசம். முண்டாசு ஜிகிர் பட்டி தண்டா. சதுரங்க வேட்டை ஜிகிர்தண்டா சூப்பர். இருக்கட்டும். ஜிகிர்தண்டா இருக்கட்டும். இல்ல, சதுரங்க வேட்டை நல்ல சதுரங்க வேட்டை மட்டும் வைங்க. பாக்கி எல்லாம் எடுத்துடலாம். வாய் இருங்க, ஆமா. இருங்க, சொல்லுங்க. ஜிகிர்தண்டா ஓகே. நல்ல மூவி. தனி ஜிகிர் ஒருவன், தண்டா. பாபநாசம், ஓ காதல் கண்மணி, இன்று நேற்று நாளே, அது காக்கா சார். முட்டை ஓ இருக்கட்டும். காதல் அது கண்மணி வேண்டாம். எடுத்துடலாம் சார். ஆமா. சார். எடுத்துருங்க. ஆமா. சார் ஓகே. பாபநாசம் இன்டர்நெட்னாலே எடுத்து. ஐ பாபநாசம் கூட வேண்டாம். ஐ கூட வேண்டாம். ஐயோ ஐயோ வேண்டாம். வேண்டாம். ஐ வேண்டாம். வேண்டவே வேண்டாம். ஓகே, ஓகே, ஐயோ ஓகே. ஐயோ. சரி, ஆரஞ்சு கபாலி, மிட்டாய் வேண்டாம். உருமீன் கேட்டுப்பட்டிருக்கீங்களா? சார் உருமீன் கபாலியை கபாலி தூக்குங்க எடுங்க சார். சார். கபாலி வேண்டாம். இது பிச்சைக்காரன் இது கூட கூட வேண்டாம். கமர்ஷியல் தான். பிச்சைக்காரன் கூட கும்கி வேண்டாம். நல்லா இருக்கும். ஆரஞ்சு மிட்டாய் வேண்டாம். ம். ஆமா. ஏம்மா இறுதி ஆரஞ்சு சுற்று பிடிக்காது? எடுத்துடலாம். புளிப்பு மிட்டாய். பாகுபலி, பாகுபலினா எடுத்துருங்க சார். பாகுபலினா எடுங்க சார். பாகுபலி ட்ரெண்ட் கமர்ஷியல் செட்டர். கமர்ஷியல். இறுதி சுற்று பாகுபலி நல்லா இருக்கும். எடுத்துடலாம் சார். விசாரணை வேணும். கணிதன் 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 வேண்டாம். கூட எடுத்துருங்க. மனிதன் கணிதன் வேண்டாம். வேண்டாம். மனிதன் கோ வேண்டவே வேண்டாம். வேண்டாம். ஓ கோ வேண்டாம். வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். உரியடி உரியடி யோசிங்க. வேண்டாம். ஜோக்கர், அது வேண்டாம். ஒரு வித்தியாசமான படம், பாருங்க. வித்தியாசமான படம். ஆ, சென்னை 28, துருவங்கள் 16, இதெல்லாம் சிலதெல்லாம் துருவங்கள் மாநகரம் 16 வேண்டாம் வேண்டாம் சார். சார். துருவங்கள் மாநகரம் 16 வேண்டாம். ஒண்ணும் இல்ல. மாநகரம். வேண்டாம் வேண்டாம். அது வேண்டாம். இருக்கட்டும். வேண்டாம் ட்ரெண்ட் வேண்டாம். செட்டர் அது. விக்ரம் மாநகரம் வேதா இருக்கட்டும் ட்ரெண்ட் சார். செட்டர். வேண்டாம் வேண்டாம். கமர்ஷியல். விக்ரம் வேதா. ரொம்ப கமர்ஷியல் வேண்டாம். ம். பட் ட்ரெண்ட் செட்டர் அது. வேண்டாம். சார் ஓகே, எடுத்துக்கலாம். ஒருத்தர் வேண்டாம் சொன்னா ஒருத்தர் வேணும்னு சொன்னா எடுத்துப்போம் நம்ம. ஓகே. அருவி, அருவி, இருக்கட்டும் சார். டிஃபரெண்ட் இருக்கட்டும். மூவி அது இருக்கட்டும். இருக்கட்டும். அருவி நல்ல மூவி. நல்ல மூவி. அருவி நல்ல மூவி சார். காலா, காலாவை எடுத்துருங்க. காலா காலா தூக்குங்க வேண்டாம். சார். காலா காலா வட தூக்குங்க சென்னை சார். 2.0 வேண்டாம். 2.0 அதுவும் எடுத்துருங்க. ஆமா. வட 2.0 சென்னை வட சென்னை டபுள் டி சார். டபுள் டி டபுள் போடும். டி. வட சென்னை எடுத்துடலாம் சார். சார், வட சென்னை ஒரு நல்ல படம் சார். சென்னை வித்தியாசமான படம். புதுப்பேட்டையும் ஒரே மாதிரி. 96 நல்ல இருக்கட்டும். படம். இருக்கட்டும். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் வேண்டாம் கமர்ஷியல். வேண்டாம். ஆ. சார் வட சென்னை மேற்கு தூக்குங்க தொடர்ச்சி சார். மலை, வேண்டாம். வேண்டாம். பரியேறு கன்றாவி பெருமாள் படம் சார். நல்ல படம். கோலமாவு கோலமாவு கோயிலா கோயிலா வேண்டாம். கோலமாவு இன்னும் கோயில் வேண்டாம். 2 நிமிஷத்துல முடிச்சிடுறோம். அப்படியே போயிட்டே அது இருக்கு. 2 நிமிஷமா போயிட்டே இருக்கு. இல்ல, 10 இல்ல, நிமிஷம். ஆமா சார். 2 அவர் நிமிஷமா போயிட்டே இருக்கு. 250 230 வரணும்னு பாக்குறாரு. அதேதான். அசுரன், கைதி கூட பேரன்பு வேண்டாம் சார். எடுத்துடலாம். கைதி வேண்டாம். சர்வம் தாளமயம் பாத்திருக்கீங்களா யாராவது? இல்ல. நான் பார்த்தேன். சூப்பர் டெலக்ஸ் நல்ல அவார்ட் காலம். வாங்கின சூப்பர் மூவி டிஃபரெண்ட் வேணுமா? மூவி பட் நாட் ஐகானிக். நைன் sorry. ஓகே. மிஸ்கின் நாட் மூவி. ஐகானிக் எடுத்துருங்க. மெஹந்தி சர்க்கஸ், அதுவும் வேண்டாம். வேண்டாம். ஒத்த செருப்பு 7, அது இருக்கட்டும். அருவம், டிஃபரெண்ட் வேண்டாம். அருவம் வேண்டாம். சூரரை வேண்டாம். போற்று, வேண்டாம். வேண்டாம். அதுல ஒண்ணுமே இல்ல. சூரரை போட்டு திரௌபதி. இருக்கட்டும். திரௌபதி வேண்டாம். வேண்டாம். ஓகே. வேண்டாமா? ஜெய் பீம் ஜெய் இருக்கணும். பீம் என்னுடைய தூக்குங்க ஓட்டு. சார். மாநாடு மாநாடு, வேண்டாம். வேண்டாம். மாநாடு வேண்டாம். 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 மாநாடு நல்ல மூவி. மாநாடு இது வேண்டாம். இது நடுக்காவேரி, நல்ல படம் சார். அது இருக்கட்டும். கமலி ஃப்ரம் கமலை நடுக்காவேரி ஃப்ரம் நல்ல படம். நடுக்காவேரி நல்ல ஆர்ப்பாட்டா மூவி. பரம்பரை, சூப்பர் மூவி. சார் தலைவி பொன்னியின் இதுவும் விநாயகி நல்ல செல்வன் லலிதா பத்திய படம். தலைவி சுமாரா கூட தான் வேண்டாம். எடுத்திருக்காங்க. வேண்டாம். வினோதய சித்தமும் சுமார் தான். குமார். பொன்னியின் சார் செல்வன், பொன்னியின் செல்வன் பொன்னியின் ரெண்டு இருக்கட்டும். பேருமே எடுத்துடலாம் சார். எடுத்துடலாம். பொன்னியின் செல்வன்லாம் சார் எடுத்துடலாம். பொன்னியின் செல்வன் ஓட்டு சார். என்னுடைய ஓட்டு சார். விட்டுருவோம். 2 இருக்கு அப்புறம் சார். பின்னாடி அது எடுத்துக்கலாம். வேண்டாம். ஏதோ ராக்கெட்ரி ஒண்ணு மட்டும் நம்பி, வச்சுக்கலாம். இரவின் நிழல், எடுத்துடலாம். ராக்கெட்ரி எடுத்துடலாம். ராக்கெட் ஐயோ ராக்கெட்ரி வேணும். அவரை நம்பி நாராயண். சரி ஐகானிக்கா அவருக்காக வேணுமா? பார்க்கணும்ல. இரவின் நிழல், தலைக்கூத்தல், ஒரு வித்தியாசமான படம். அயோத்தி, அயோத்தி இஸ் ஓகே. வித்தியாசமா is okay. அயோத்தி இஸ் ஐகானிக். விடுதலை 1 and 2 ஏதாவது ஒண்ணு வச்சுக்கணும். 1 நல்லா இருக்கும். ஒண்ணு ஒன்னு நல்லா வச்சுக்கலாம். இருக்கும். ஆமா. தண்டட்டி தண்டட்டி கட்டாயமா இருக்கணும். தண்டட்டி இருக்கணும். இருக்கணுமா? சரி. இறுகப்பற்று, தண்டட்டி இருக்கணும். இருகப்பட்டு வேணா எடுத்துங்க. பார்க்கிங் சுமார் தான். இருக்கணும் சார். பார்க்கிங் ஓகே. மகாராஜா, மகாராஜா என்னுடைய ஓட்டு நல்ல இருக்கு. மூவி சார். மகாராஜா நல்ல மூவி. டூரிஸ்ட் ஃபேமிலி வேணா. நல்ல டூரிஸ்ட் படம். ஃபேமிலி இப்போ ரீசெண்டா வந்தது. ஆமா. சித்தான்னு ஒரு அது படம் ஓகே. பார்த்து ஐகானிக் இல்ல. பயங்கரமான படம். ஆமா வந்து லப்பர் சித்தா பந்து நல்ல தூக்கிடலாம் மூவி. சார். லப்பர் பண்ணோம் சார். லப்பர்
லப்பர் பந்து இருக்கணும் சார். சார் நல்ல மூவி. ரப்பர் பந்து இஸ் வெரி குட் மூவி. லப்பர் பந்து இருக்கணும் சார். அமரன் சிக்காவை இருக்கட்டும். தூக்கிடுங்க.
அமரன் அமரன் இருக்கட்டுமா? அமரன் இருக்கட்டும் சரி, ஓகே சார். சார், ஓகே சரி, சார், அமரன். ஓகே சார். சித்தா இது வேண்டாம். தூக்கிடுங்க சித்தா சார். சித்தா சித்தா தூக்கிடலாம் சார். வேண்டாம். எல்லாத்தையுமே தூக்கிட்டேன் இப்போ. சித்தா வேணா எடுத்துடலாம். சார் சித்தா நீங்க சித்தாலாம் முன்னூறு வரும். பார்க்காதீங்கன்னா பாருங்க, அது ரொம்ப பார்க்க சார் முடியாத படம். எம்கேடி தியாகராஜனோட படம் பார்த்தாச்சு. கேட்டீங்க. ஹரிதாஸ் படம் சித்தா 3 தீபாவளி போயிருந்தது. அந்த ஆமா, படம் அது சேர்க்க முதல்ல முடிஞ்சதுன்னா இருந்தது. ஆனா அது எம்கே அது தியாகராஜ பாகவதர் நீங்க கேட்டிருந்தீங்க. அதனால அந்த 3 தீபாவளி போன சக்சஸ்ஃபுல் பிக்சர்னு அவரோட பிக்சர்ல கரெக்ட். ஹரிதாஸ் அது ஒரு படம். இது. ஆமா இது அது எவ்ரிபடி இஸ் ஓகே, இட் மே பி இன்க்ளூட். ஓகே, சிவகவி. ஓகே, ஓகே. ஸோ இப்போ இன்னைக்கு ஆல்ரெடி இதோட நிறுத்திப்போம். இது ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்டு தான் சொல்லுவோம் இல்லையா நம்ம. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்டு ரவுண்டு நிறைய அடிஷன், எலிமினேஷன் ரொம்ப நல்லா போச்சு. எலிமினேஷன் ரவுண்டு ரொம்ப சூப்பரா இருந்தது. நல்ல காலம் எலிமினேஷன் போச்சு, இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. வாவேசு ஃபார்முலா வச்சுக்கலாம். வேணாம், ஐயோ வேணாம், 2 ஃபார்முலா சார் இல்ல 2 இல்ல சார், 3 இருக்கு சார். ஒண்ணு வந்து வேண்டாம், ரெண்டுமே இன்னொன்னு வேண்டாம். வந்து ஐயையோ வேண்டாம், இன்னொன்னு வந்து வேண்டவே வேண்டவே வேண்டாம், வேண்டாம். 3வது கும்பிடு போட்டு வேண்டாம். இல்ல இத ஒருத்தர் வேண்டாம்னு சொல்லும்போது அடுத்தவங்களுக்கு அது வேணும்னு சொல்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. அதனாலதான் அந்த மாதிரி ரொம்ப இதை பண்ண சொல்ல முடியாது. நம்முடைய விருப்பங்களுக்கு படத்தை விட இதை ஒரு ஒரு ஓவரால் கான்சென்சஸா டெவலப் பண்றது தான் பெட்டரா இருக்கும். சும்மா இப்ப அதான் நான் யூ வந்து ரைட். சொல்றேன் இது வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டேன்னா அது ஆமா. இப்ப வாவேசு சார் சொன்னாலும் அதுக்கு மாத்தி சொல்றதுக்கு கொஞ்சம் எனக்கே கஷ்டமா இருக்கும். இல்ல அப்படி இல்ல சார். நான் ப்ளீஸ் இல்ல நான் என்ன சொல்றேன், நம்ம ரசித்த படத்து வேற. நீங்க சொல்ற மாதிரி எதை ஃபிட் பண்றீங்க காட்டணும் அதை. ஃபார் எக்ஸாம்பிள் குட். மொழிபெயர்ப்பு படங்கள் வந்து காப்பி படம் வேண்டாம்னா எல்லாத்தையும் தூக்கிடணும், அவ்வளவுதான். இல்ல சங்கராபரணம் அந்த மாதிரி ரொம்ப எடுக்க முடியாது. இப்போ காப்பி ஆமா கடங்கள்னால சிலதெல்லாம் அது பாத்துக்கலாம். நம்ம அடுத்த சார், ரவுண்டு வந்து நம்ம இன்னொரு நாளைக்கு நம்ம இது வேற ஃபாரம்ல வேற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் ரியலி வண்டர்ஃபுல் சார், கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் ஆல் சார், ஆஃப் யூ. சார். ஒரு திருவிளையாடல் ஸ்மால் திருவருட் சார், ஒரு செல்வர்னா ஸ்மால் ரெண்டுல ஒண்ணு எடுங்க. சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் திருவிளையாடல் திருவருட் சார். ஹலோ செல்வர் அப்படின்னா ரெண்டுல ஒண்ணு எடுங்க. அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் மேடம் அப்புறமா. சொல்லுங்க சார், சார். ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட் சார். இந்த மாதிரி நிறைய படங்கள் கண்ட படங்கள் கொடுங்க, அதை வெட்டுறது ரொம்ப ஜாலியா இருக்கு. அதுக்கு இது மாதிரியே ஒரு போட்டி வச்சுக்கலாம். மோசம் அது. நீங்க சென்னை வாங்க சார், உங்க எடிட்டிங் தணிக்கை சீட்டு அதிகாரியா போட்டுருவாங்களா? வாங்க நீங்க. இன்னொன்னு தோணுது, இந்த நன்றி. படத்தெல்லாம் பார்க்கணும்னு தோணல. அது இருக்கு, இப்போ தனியா ஓடிட்டு இதுல இருக்கு. எத்தனை படத்தை பார்க்கணும்னு ராஜபார்வை தோணுங்கிறது திருப்பி நீங்க யோசிங்க. பார்க்கணும், ஆமா மெய்யழகன் பார்க்கணும் அப்படின்னு தோணுது. சார் இதுல குட் திங் இஸ் நான் ஒரு 6 படம் எழுதி வச்சிருக்கேன். எல்லாரும் பாருங்கன்னு சொன்ன படம் அது வந்து விச் இஸ் தெகிடி, ஜோக்கர், அருவி, விடுதலை, தண்டட்டி, சித்தா. ஸோ இதெல்லாம் திஸ் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் ஹேவிங் திஸ் சாட். லேட்டஸ்ட் மெட்ராஸ் மேட்னின்னு ஒண்ணு வந்திருக்கா படம். இல்ல சார், மெட்ராஸ் தான் ஒரு படம் வந்திருக்கு. மெட்ராஸ் மேட்னி தண்டட்டி போன வாரம் டிவில பார்த்தேன், வசந்த் டிவில போட்டான் தண்டட்டி. ஃபைன் நம்ம டிஸ்கஸ் பண்ணா நிறுத்தவே முடியாது. நம்ம கிருபானந்தன் நீங்க இதுக்கு போயிடுங்க, செலவடைக்கு போயிட்டு இன்னைக்கு நிறுத்திடுவோம். ரொம்ப நல்லா பாஸ்கர் நடிச்ச இருந்தது. படம் தேங்க்ஸ் டு ஆல். சொன்னேன். ஏமா கிரிஜா பாஸ்கர் நடிச்ச படம் சார் சொன்னேன் முதல்ல நீங்க. அடுத்த ப்ரோக்ராம் சார் சார் அடுத்த ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணுங்க. கரெக்ட். அடுத்த ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணுங்க, அப்புறம் சோழவடை போடலாம் ப்ளீஸ். ஓகே ஓகே ஓகே. சார், ட்ரெண்ட் அடுத்த வேற. ப்ரோக்ராம் அனௌன்ஸ் மேடம் பண்ணுங்க, நிறுத்துங்க, எல்லாரும் போதும் பண்ணுங்க ப்ளீஸ் போதும். ப்ளீஸ். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இதோட நிறுத்தி கொடுக்கிறோம். நன்றி. ரொம்ப கான்ட்ரிபியூஷன் வாஸ் வெரி நைஸ். இப்போ அடுத்த சார், வாரம் ப்ரோக்ராம் என்னங்கிறத பத்தி சொல்லி ஆகணும். ஒரு 12ஆம் தேதி. சின்ன விஷயம் இருக்கு. இதுல ஒரு யங்ஸ்டரை சேர்க்கணும் நீங்க. ஏன்னா நம்ம எல்லாம் பழைய படத்தையே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப லேட்டஸ்டா ட்ரெண்டே மாறி இருக்கு. வரும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு. தேங்க்யூ. செகண்ட் ரவுண்ட்ல அடுத்த ரவுண்ட்ல நீங்களே கூட்டிட்டு வாங்க. யங்ஸ்டர் யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வாங்க, நம்ம அவங்க பேசுவோம். அவங்களோட ஒப்பீனியன்ல லேட்டஸ்டா 1 or 2 சேர்க்கணும் நீங்க. கண்டிப்பா இப்ப சரி ரொம்ப மாறி இருக்கு, ட்ரெண்ட் எல்லாம் ரொம்ப மாறி இருக்கு. அப்ப இந்த சரி. படம்லாம் அப்ப வரவே முடியாது. இந்த அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அடுத்த வாரம் என்ன படம் அப்படிங்கறத பத்தி, என்ன படம்னு சொல்றேன் சாரி, என்ன நிகழ்வுங்கிறத பத்தி சொல்லணும். 12ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம ஏப்ரல் 12 நமது வசந்த மலர் ரிலீஸ். அதை நம்ம அளவலாவல்ல வசந்த மலரை பத்தி 3 நண்பர்கள் பேச போறாங்க. கதைகளை பத்தி ஒருத்தர், கட்டுரைகளை பத்தி ஒருத்தர், கவிதைகளை பத்தி ஒருத்தர், 3 பேர் பேச போறாங்க. அவங்க பேச முடிஞ்சு அவங்க 12 நிமிஷம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஆசிரியர்கள், அதாவது குவிகம், விருட்சம் அண்ட் பூபாலம் 3 அவங்களுடைய ஆசிரியர்கள் அவங்களுடைய நன்றியும் அவங்களுடைய பத்தி அவங்க ஒரு ஷார்ட்டாக கொஞ்சம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நேரம் அவைலபிலிட்டியை பொறுத்துட்டு மற்ற நண்பர்கள் அவருடைய கருத்துக்களை சொல்லலாம். வசந்தமல்ல அதுக்குள்ள உங்க கைக்குள்ள வந்துடும். அப்படி வராதவங்களுக்கு நம்ம இந்த பாருங்க, இப்போ இங்கே யூஎஸ்ல வந்து இப்போ ஏற்கனவே கிருபானந்தன் வந்து அந்த புத்தகத்தை இங்கே பிரிண்ட் கொடுத்து அது கையில் வந்துருச்சு, அது கையில். ஸோ நாங்கள் அடுத்த வாரம் நானும் கிருபானந்தன் அவருடைய சன் வீட்டில் நாங்கள்லாம் போய் அங்கே புக்கை இன்னொரு நண்பர்கள் சில பேர் 10-15 பேரை கூப்பிட்ருக்கோம். எல்லாம் வச்சு நாங்கள் அந்த புக்கை ரிலீஸ் பண்ண போகிறோம் இங்கே. அதே சமயத்தில் முதல்ல அளவலாவல் வந்து காலையில் வழக்கம், அதாவது காலைங்க சாரி உங்கள் டைம் சண்டே மார்னிங், சண்டே ஈவினிங் 6:30 வழக்கம் போல் நம்ம ப்ரோக்ராமில் அளவலாவலை பற்றி டிஸ்கஷன் நடக்கும். அதுக்கு முன்னாடியே புக்கு உங்கள் கையில் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் இங்கே யூஎஸ் ரிலீஸ் வந்து அன்னைக்கு வந்து இங்கே இந்தியா டைம் வந்து காலையில் 10:30 மணி, நைட்டு 10:30 மணிக்கு இருக்கும்.
அதே அதே ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவு 10:30 மணிக்கு அங்கே இருக்கும், இங்கே 10 மணிக்கு எங்களுக்கு காலையில். நன்றி. தேங்க்ஸ் அ லாட் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இன் திஸ் மீட்டிங். தேங்க்யூ.